God bless you. God bless you. God bless you. Shalom, 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 shalom. Thank you for joining us. Welcome, welcome, welcome. Today we'll speak something very huge. I am honored and I am proud to speak this. I am honored that He has chosen me to deliver this. I am just a vehicle, and today I am not going to deny myself, bringing things very in a soft corner way. No, I'm not going to do it. I'm going to bring it very raw to you, so that the very essence in you gets initiated. That's the goal of this message. Let us understand the real purpose of life. That's all we need. Once we understand, we do not go by this world. So today we'll discuss the depthness that the Bible holds. So I want you to focus completely. Do not watch few minutes and come to a conclusion that, okay, he's creating up something. No. If you are truly interested, if you truly want to know, and if you truly want to make a comment, watch the full sermon, investigate the verses I have given you, and come to a conclusion. God bless you. Stay tuned with us. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எடுத்துக்கொள்வோம் ரோமர் 6:1-14. ரோமன்ஸ் சாப்டர் 6, 1-14. ரோமர் 6:1-14 வாசிக்க கேட்போம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாயினால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. டீப், ஆழம் ஜாஸ்தி. ஆமென். ஓகே, இதில் 7th, 8th and 9th verse மட்டும் could you please read it for me again? 7, 8 and 9 கொஞ்சம் திரும்ப வாசிங்க பாப்போம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. Hallelujah. For he who has died has been freed from sin. Now if he died with Christ, we believe that we shall also live with him, knowing that Christ, having been raised from the dead, dies no more. Death no longer has dominion over him. இன்றைய செய்தியின் தலைப்பு ஃப்ரீடம், சுதந்திரம். ஹலோ, சுதந்திரம், ஃப்ரீடம். ஆமென். இன்னொரு டைட்டில் வேணும் பாஸ்டர் அப்படிங்கன்னா, மரணம் மிகப்பெரிய சுதந்திரம், டெத் த அல்டிமேட் ஃப்ரீடம். என்ன பாஸ்டர் காலங்காத்தாலையுமா மரணத்தை காமிச்சு பயம்? நோ, டெத் இஸ் an ultimate freedom. Hallelujah.
எந்த டைட்டில் பிடிச்சிருக்கோ அந்த டைட்டில் வச்சுக்கோங்க. பட் டுடே வில் கோ அண்டர் த டைட்டில் ஃப்ரீடம். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஃப்ரீடம். ஃப்ரீடம், சுதந்திரம். அல்லேலூயா. கைகளை வைங்க. நாம் ஜீவனில் அன்பின் தேவனே, நீர் தந்த வார்த்தைகளுக்காக, இந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதன் வழியாக எங்களை நடத்தி செல்லும், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த காரியங்களை புரிந்து கொண்டு அதன்படி நாங்கள் நடக்க நீர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஷலோம் 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 ஷலோம். அல்லேலூயா. கொஞ்சம் சிரிச்ச முகமா எல்லாரும்? இட்ஸ் குட். ஆல் ரைட். குட் 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 குட். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு வார வாரம் சபையில கூடி தேவனுடைய வார்த்தையை பேசுவதனால் நாம் உண்மையை பேசுகிறோம். தேவனுடைய வார்த்தையை கூடி கேட்பதினால் நாம் அதன்படி நடக்கிறோம் என்பது உண்மை கிடையாது. என்று ஒருவன் வார்த்தையை பயன்படுத்துகிறானோ அவன் பிழைக்கின்றான், அவன் ரட்சிக்கப்படுகின்றான். அல்லேலூயா. எபிரேயர் பக்கத்துல போட்டிருக்கு, வார்த்தையை கேட்பது மட்டும் சரிப்பட்டு வராது, செயல் செய்ய வேண்டும். செயல் இல்லைன்னு வைங்க, விசுவாசம் செத்த பிணம் போல் இருக்கிறது என்று உங்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க வார்த்தையை மட்டும், இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க சர்ச்சுக்கு வந்து வார்த்தையை கேட்டுட்டா ஐ எம் சேவ்ட். நோ, யூ ஆர் நாட் சேவ்ட். இயேசு கிறிஸ்து அதுதான் தெளிவா சொல்லுவார், மனுஷகுமாரன் ஏற்றப்படுவான், பார்த்து விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். தேர் இஸ் a ரூல். அங்க ஒரு கட்டளை இருக்கு. என்ன அப்படின்னா, இத செஞ்சா நீ காப்பாற்றப்படுவ. என்ன செய்யணும்? நம்பணும். இன்னைக்கு கேட்கிறது மட்டும் இந்த உலகத்தின் மாயைகள்ல இருந்து நமக்கு விடுதலை தந்து விடாது. இன்னைக்கு நம்மளுடைய சகோதரர்கள் குற்றம் சொல்லல, ஆனா இது வந்து தவறு. ஆர்சி சகோதரர்கள் சபைக்கு வந்து பூசை கேட்டுட்டா போதும், ஆண்டவர் காத்துக்குவார்னா பூசை கேட்டா போதும், அது செயல்படுத்தணும் வாழ்க்கையில. டு எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறது உண்மையா இல்லையான்னு நீங்க பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இன்னைக்கு இதை படிக்கிறீங்க, எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சொல்லலாம், தைரியமா சொல்லுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேன் நான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதனால விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா இதுல சொல்லப்பட்ட காரியத்தை செஞ்சு பார்த்தீங்க, உங்களுக்கு நடந்துச்சு, அதனால விசுவாசிக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு எல்லா மதங்கள்லயும் அதுதான். ஏன் இன்னைக்கு அவ்வளோ பக்தியோடையும் ஒரு வைராக்கியத்தோடையும் இருக்காங்கன்னா, செஞ்சு பார்த்தாங்க, வேலை செய்து நம்புறாங்க, அவ்வளவுதான். அதனால கேட்பதனால் எதுவும் நடக்காது. செயலாற்றணும். இன்னைக்கு பேச போற சப்ஜெக்டை கேட்டா பத்தாது, யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிராக்டிஸ் பிராக்டிஸ், எக்ஸ்பீரியன்ஸ் த ட்ரூத். ஆமென். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சப்ஜெக்ட் ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட். நான் ரொம்ப மகிழ்ச்சியுடனும் ஒரு பக்கம் லைட்டா பெருமையுடனும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப நன்றி கடனோட இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என்னன்னா, இந்த வாகனத்து மூலியமா இந்த செய்தியை தேவன் கொண்டு வரணும்னு நினைச்சார் பாருங்க, அதுக்கு கோடி நன்றி அவருக்கு. ஆமென். I am feeling blessed to bring this message to you. Before going to the sermon, இன்னைக்கு வசனம் வாசம் செய்திக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அதோடைய சுற்று அமைப்பை நம்ம கத்துக்கிட்டாதான் செய்தியோடைய அம்சம், அதோடைய சிறப்பு நமக்கு புரியும். அல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் we'll speak of bondage, slavery. அல்லேலூயா. செய்தி போறதுக்கு முன்னாடி பாண்டேஜ் அப்படின்ற வார்த்தையை பத்தி நம்ம பேசுவோம். அடிமைத்தனம். பாண்டேஜ்ன்ற வார்த்தை நீங்க பைபிள்ல பார்த்திருக்கீங்களா இல்லையா? ஆமாம் பாஸ்டர், இஸ்ரேல்ல ஆரம்பிச்சது, இன்னும் இந்த ஆளை கட்டிக்கிட்டு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஹலோ, எங்க அம்மாலாம் 25 years ஆஃப் பாண்டேஜ், இப்போதான் ஃப்ரீ. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. பாண்டேஜ். ஓகே, வாட் இஸ் திஸ் வேர்ட் பாண்டேஜ்? தேவன் தன்னுடைய பகுதியிலிருந்து, தன்னுடைய மிகப்பெரிய உலாவி வருகின்ற ஆத்துமாவிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஒரு மனித ரூபம் கொடுத்து இதை உலகிற்கு அனுப்புகிறார். அவன் இந்த உலகிற்கு வரும் பொழுது எங்கிருந்து வந்தான்றதை மறந்துடுறான். இறந்த பிறகு அவனுக்கு ஞாபகம் வருது. இப்போ இந்த 2 பீரியடுக்கு நடுவில் இந்த வாழ்ற பகுதி பேர் வாழ்க்கை, லைஃப். ஆமாவா இல்லையாங்க? பர்த், டெத், இது 2க்கு நடுவில் நடக்கிறது பேர் லைஃப். இட்ஸ் கால்ட் லைஃப்.
இது வாழ்க்கை. இப்போ இந்த வாழ்க்கைய ஒரு ஆவியா இருந்து நம்ம வாழ்ந்துட முடியாது. நமக்கு என்ன வேணும்? செயலாற்றுவதற்கு ஒரு உடல் தேவை. ஆமாவா இல்லையா? நீங்க ஆவியா நம்ம இந்த உலகத்துல சுத்தினா யார் கண்ணுக்காக தெரியுமா? தெரிய மாட்டோம். தெரியவும் வேண்டாம் பாஸ்டர். ஆவிலாம் கண்ணுக்கு தெரிய வேண்டாம். நிறைய பேர் பயம்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்க பாருங்க, அப்படியே தலையை போட்டு ஆட்டுனுச்சு அப்படியே, அதெல்லாம் போய் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னைக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டபடி தேவன் ஜலத்தின் மேல் அசைவாடி வந்தார்னு இருக்கா இல்லையா? தேவனுடைய ஆவியானவர் இருக்கா இல்லையா? அது மாதிரி நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஆவியாக சுற்றி வந்தோம்னா நல்லா இருக்குமா? யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டோம், ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இந்த உடல்ல நம்ம செயல் செய்யணும்னா நமக்கு ஒரு உடல் தேவை. உடல் மண்ணினால் ஆனப்பட்ட உடல். இந்த ஓகே, ஹல்லேலூயா. What's happening? Check. Just a minute. Okay. Yes. Okay. இப்போ இந்த ஆத்மாவும் உடலும் சேர்ந்து விட்டது. அதுதான் உயிராக இந்த உலகில் பிறந்து நடந்து கொண்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? அதன் பேரு பாண்டுன்னு அர்த்தம். BOND, பாண்ட். இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொன்னேன். எத்தனை பேர் இங்கே நிலம் வாங்கியிருக்கீங்க? கவலைப்படாமல் சொல்லுங்க, நான் இங்கே காணிக்க பையில போட்டுருங்கலாம் கேட்க மாட்டேன். உங்கள் நிலமே எனக்கு வேண்டாம், நீங்களே எனக்கு வேண்டாம். வேண்டாம், நிலமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். அல்லேலூயா. ஓகே, நிலம் வாங்கியிருக்கீங்க. வாங்கும் போது என்ன பத்திரத்தில் கையெழுத்து போடுறீங்க? பாண்டு பத்திரத்தில். ஆமாவா இல்லையா? அதாவது அந்த நிலத்துக்கு எனக்கும் இனி சம்பந்தம் இருக்கு. அந்த நிலத்துல என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் யார் பொறுப்பு? நான் தான் பொறுப்பு அப்படின்னு கையெழுத்து போடுறோமா இல்லையா இன்னைக்கு? அது பேர் தான் பாண்ட் அப்படின்வாங்க. அது மாதிரி மனுஷன் பிறக்கிற வரைக்கும் தான் பரிசுத்தமாக தேவனுடைய ஆவியாக தேவனுடைய ஒரு ரூபமாக இருக்கிறான். இந்த உலகத்துல அவன் பிறக்கும் பொழுது இந்த உடல் அவனுக்கு கொடுக்கப்படுது பாருங்க. அந்த உடலுக்குள்ள வரும்போது ஒரு பாண்டு ஏற்படுது. ஹலோ, ஒரு பாண்டு ஏற்படுது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல பிறக்கும் போது இந்த உடலை நீ கொண்டாகணும். இந்த உடலை கொண்டு இருக்கிற போது சோகம், துக்கம், பிரச்சனைகள், அழுகை, இது எல்லாவற்றையும் நீ சமாளிச்சு ஆகணுன்றது இந்த உடலோட சேர்ந்து வர காரியங்கள். அதனாலதான் பாண்ட்றது பாண்டேஜ்னு மாறுனுச்சு. ஹலோ, வாழ்க்கை ஆரம்பத்திலேருந்து இறக்குற வரைக்கும் மனுஷனுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு யாராவது இங்கே கையை உயர்த்துங்க பார்ப்போம். ஆஸ்டர் அம்பானிக்கு பிரச்சனையே இல்லைன்னு யாராவது இங்கே சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு 1000 பிரச்சனை இருக்கும். இங்கே வெளியில் உட்காந்துட்டு பேசிடலாம், ஏன் சொத்து இருக்குது என்னங்க அப்படி. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ யாராக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும், ஒரு படித்தவனாக இருக்கட்டும், ஒரு படிக்காதவனாக, யாராக இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா ஒரு பாண்டு ஏற்பட்டிருக்கு. இந்த உடலுக்கும் உள்ள இருக்க ஆத்மாக்கும் ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்ட மாதிரி வாழ்க்கையில பிரச்சனை வரும், சோகம் வரும், துக்கம் வரும், அவிசுவாசம் இருக்கும், சுகவீனம் இருக்கும். இது எல்லாம் இந்த உடலை நீ கொண்டதுனால அனுபவிச்சுதான் ஆகணுன்றது சட்டம். அதனாலதான் பாண்டுன்றது பாண்டேஜா மாறுனுச்சு. ஹலோ, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாண்டுன்றது பாண்டேஜா மாறுனுச்சு. அதனால தான் இந்த உலகத்துல பிறந்த உடனே இந்த பாண்டேஜ் ஏற்படுது பாருங்க. சாகிற வரைக்கும் இந்த உடல் நம்ம கூட இருக்கணுன்றது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. நம்ம தான் பார்த்துக்கணும், அதுல வர எல்லாத்தையும் நம்ம தான் சமாளிக்கணும் அப்படின்றது ஒரு பாண்டேஜ் மாதிரி. அப்படின்ற சமயம் இந்த உடல் இருக்கு பாருங்க, இந்த உடல் இயங்குவது ஒரு மூளையினால, அதை ஓட வைப்பது ஒரு இருதயம். கரெக்டா நான் சொல்றது? ஆமா. இப்போ இந்த மூளைக்கு எப்படி செய்திகள்லாம் போகுதுன்னா 5 சென்ஸ் மூலியமா போகுது. பார்க்கறது, கேட்கறது, ஸ்மெல்லிங், டேஸ்டிங், டச்சிங், 5 சென்சஸ். இந்த 5 சென்ஸ் மூலியமா தான் நம்ம மூளைக்கு எல்லா செய்தியும் போகுது. இப்போ இந்த 5 சென்ஸும் இல்லாததை சொல்லவே சொல்லாது, இருக்கிறத மட்டும்தான் சொல்லும். ஹலோ,
இருக்கிறத மட்டும்தான் சொல்லும். என்ன பாஸ்டர் சொல்ல, அதை இன்னும் விளக்கமாக நான் சொல்கிறேன் பாருங்க. ஜோயலம்மா இங்கே இருக்காங்க, நம்மலாம் விசுவாசமாக ஜோம் பண்ணிட்டோம். அடுத்த வாரம் ஜோயலம்மாவை நகையாக போட்டு வராங்க, ஜோயலம்மான்னு ஜோம் பண்ணிட்டோம். சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்போ மனசு ஏற்றுக்குது, மாம்சம் ஏற்றுக்காது. ஆமாவா இல்லையா? ஏன்னா இப்போ எல்லாரும் ஜோயலம்மாவை கொஞ்சம் பாருங்க, பார்த்தீங்களா? ஏற்றுக்குது அவங்க மனசு. சும்மா பாஸ்டர் விசுவாசமாக சொல்லலாம், மனசு ஏற்றுக்கு. ஏன்னா மாம்சம் எதை பார்க்குதோ அதை மட்டும்தான் சொல்லும், வேற எதையும் மாற்றி சொல்லாது. அல்லேலூயா. அதை மாற்றி சொன்னுச்சுன்னா அது உள்ள விசுவாசம் இல்லை பயம். கரெக்டாக நான் சொல்றது? இது தேவனால் நடக்கும் பாஸ்டர்னா அது விசுவாசம். இல்லை நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன் பாஸ்டர் அப்படின்னா அது பயம். வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஆனால் மாம்சம் என்ன கண்ணு முன்னாடி இருக்கோ, என்ன இந்த உலகத்தில் இருக்கோ அதை மட்டும்தான் இந்த மூளைக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இந்த மொத்த உடலையும் கண்ட்ரோல் பண்ணுறது மூளை, இது எல்லாத்துக்கும் உணர்வு கொடுக்கறது இருதயம். ஹலோ, இப்போ எல்லா செயலும் நடக்குது, அப்படியே இப்படி உணர்வு இல்லாமல் இருந்தோம்னா நல்லா இருக்குமாங்க? சொல்லுங்க பார்ப்போம். இறந்த வீட்டில் உணர்வு இல்லாமல் இப்படி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? என்னங்க கல்லானவனா இருப்பான் போல அப்படின்னு திட்டுவாமா இல்லையா? உணர்வுகளை தரது இருதயம். ஸோ இந்த வாழ்க்கையின் போது பிரச்சனை, துக்கம், சோகம் எல்லாம் அனுபவிச்சு ஆகணுன்றது கட்டளை. LAW லா தெரியும்ல, இன்னைக்கு கோர்ட்ல சட்டம்ன்றாங்க பாருங்க. அது மாதிரி மாறப்படாத ஒரு சட்டம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கைன்னு ஆரம்பிச்சா இறக்குற வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும், மாற்ற முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இறக்குற வரைக்கும் பிரச்சனை இருக்கும் சிஸ்டர். கை கொடுங்க, கன்கிராச்சுலேஷன்ஸ். ஓகே, இப்போ இந்த பாண்டேஜ் இருக்கு பாருங்க. பாண்டேஜ், இந்த மாம்சத்தை எடுத்ததுனால பாண்டேஜ். என்ன இந்த மாம்சத்தில் நடந்தாலும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு. இப்போ இந்த பாண்டேஜில் ஒரு பெரிய ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த மாம்சம் ஈஸியாக விலை போகிற காரியம் பாவம், சின். ஆமாவா இல்லையா? இப்போ பாவம் அப்படின்னா உடனே வெளியில் உள்ள காரியம் அப்படியா இப்படியான்லாம் கிடையாது. இன்னைக்கு உங்க ஆத்மா இருக்கு பாருங்க, அது பரிசுத்த ஆவியானவரால் கொண்டது. நீங்க பிறக்கும் போதே 9 கனிகளை கொண்டு பிறக்கிறீர்கள். கரெக்டா? கரெக்டா இல்லையாங்க? 9 கனிகள் இருக்கு. இந்த 9 கனிகளை என்னைக்கு மீறீங்களோ அதுவே பாவம். ஹலோ, 9 கனிகளை என்னைக்கு மீறி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது போறீங்களோ அதுவே பாவம். இன்னைக்கு 9 கனிகள் என்ன? சாந்த குணம், பொறுமை, அன்பு, சந்தோஷம். சந்தோஷம் இருங்க, ஒன்னொன்னா போவோம். சந்தோஷம், இன்னைக்கு எத்தனை பேர் அதை மீறீங்க? இன்னைக்கு ஹானஸ்டா பதில் சொல்லணும், நேர்மையா, மனசாட்சிக்கு ஏற்ப. சர்ச்சில் உட்காந்துருக்கீங்க, பொய் சொன்னா ஆண்டவர் பார்ப்பாரு. இப்படி சொன்னாதான் உண்மை வரும். ஹானஸ்டா பதில் சொல்லணும். ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஜாஸ்தி சந்தோஷமா இருந்தீங்களா இல்லை ஜாஸ்தி சோகமா இருந்தீங்களான்னு கணக்கு பண்ணா என்னவா இருந்தீங்கன்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்க. ஜாஸ்தி, ஆனா கையில உயிருள்ள வார்த்தைகள் இருக்கு, நெஞ்சில எவ்வளவு பெரிய சிலுவை இருக்கு, உண்மையான தேவனை நாங்க துதிக்கிறோம்னு. ஆனா ஜாஸ்தி சோகத்துல. இது என்னதப்போ? விதி மீறலா இல்லையா? கனியில முதக்கனியே சந்தோஷம், அதையே மீறீங்க நீங்க. ஹலோ, சரி, இது ஒண்ணு. அடுத்து வாங்க, அடுத்து என்னது? அன்பு ஃபர்ஸ்ட். அன்பு சுத்தமா இல்ல. அன்பு வெளிப்படையா இருக்கு. வாங்க சிஸ்டர், இந்த சிஸ்டர் எப்பதான் கிளம்புமோ. வெளியில பாத்தீங்கன்னா அன்பு பொழியும். வெளியில இப்போ பிரைஸ் லார்ட் சிஸ்டர், மூஞ்சி முகரையும் பாரு. இவளுக்கெல்லாம் பிரைஸ் லார்ட் சொல்ல வேண்டியதா இருக்கு, தலையெழுத்து. அன்பு. ரெண்டாவது வாசிங்க சிஸ்டர். சந்தோஷம், அதுக்கு சுத்தம் கிடையாது. மூணாவது சமாதானம், டோட்டலா கிடையாது.
ஆண்கள் கூட ஒரு நிலையில் சமாதானம் வருவாங்க, ஸ்திரீகள் நோ நோ சமாதானம், ஆல்வேஸ் ஃபைட், ஆல்வேஸ் ஹாப்பி. 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக சமாதானமாக ஒரு ஹோட்டலுக்கு போகலான்னா அப்போ சண்டையை போட்டுரும். சமாதானம். அடுத்து நீடிய பொறுமை. வாவ், நீடிய பொறுமை துளி அளவும் கிடையாது, துளி அளவும் கிடையாது. நீடிய பொறுமை. ஒரு பால்காரன் லேட்டாக வந்துடக்கூடாது, அவனை சபிச்சு அவன் 3 தலைமுறையை சபிச்சு. நீடிய பொறுமை. கிறிஸ்தவங்க யோசிச்சுக்கோங்க, கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு ஒரு பஸ் லேட்டாக வந்துடக்கூடாது, உடனே அவனை பிடிச்சி அவங்க அப்பாவை பிடிச்சி அவன் சந்ததியை மோசமாக்கி கவர்மெண்ட்டை திட்டி கடைசியில் உனக்கு தான் பிளட் ப்ரெஷர் வருது. ஆமாம் இல்லையா? ஓகே, அடுத்து வாசிங்க. தயவு. ரொம்ப தயவு சுத்தமாக கிடையாது, தயவு. அடுத்து நற்குணம். விசுவாசம். அவுட்டு அவுட்டு, காலி. அடுத்து சாந்தம். ஆஹா, இந்த ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, யார ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தா சாந்த சொரூபியா இருக்கார் சொல்லுவாங்களா இல்லையா? நீங்களாம் கேள்விப்பட்டது இல்லையா? நாங்கள் வினோத்தனனுக்கு எங்கள் வீட்டில் அந்த பேர் தான் வச்சுருக்கோம், சாந்த சொரூபி. மனுஷன் யார் வந்து பேசி நம்ம ஒரு 5 நிமிஷம் பேசினாலும் நம்பிடுவார், அப்படி ஒரு சாந்த சொரூபி. சாந்த சொரூபி. சாந்தம் சுத்தமாக கிடையாது சாந்தம் நம்மள்கிட்ட. சாந்தம்னா என்ன? சுற்றி என்ன நடக்கட்டும் அதுதான் சாந்தம். இங்கே அதுவே கிடையாது, இதுதான் எல்லாத்தையும் சுத்த விட்டுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு. அங்கே ஒரு குழப்பு, இங்கே ஒரு குழப்பு, இங்கே ஒரு பத்தி விடுறது, அங்கே ஒரு வெடியை போடுறது, அப்புறம் சாந்தமாக இருக்கும். எல்லாம் நாசமாக போயிட்டானா சாந்தமாக இருக்கும். சாந்தம். கே பாத், கே பாத். ஓகே, நெக்ஸ்ட் இச்சை அடக்கம். கிடையாது. அவ்வளோதான், அவ்வளோதான். எஸ்தரமா சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் சரி, இந்த 9 இல்லை, இதை விட்டு தான் நீங்கள் பாவம் செய்ய போகிறீங்களா? வேதத்தில் ஒரு இடத்துல கொடுத்துருக்கு, ஆவியானவரை பேசுறது, ஆவியானவரை எய்த்து பேசுறது தான் மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு. நம்மளாம் உடனே நினச்சிக்குவோம், அந்நிய பாஷையை கிண்டல் பண்ணுறது தான் வந்து மன்னிக்க முடியாத பாவம் அப்படின்னு. கிடையாது. 9 கனியை மீறி செஞ்சாலே அது பாவம். ஹலோ, பயமா இருக்கா? அதான் உண்மை. என்ன பண்ணுறது? நம்மளாம் நினச்சிக்குவோம், அந்நிய பாஷை பேசுகிறவங்களை கிண்டல் பண்ணால் சின்ன பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவோம், ஏய் ஆவியானவருக்கு பிடிக்காது அப்படின்னு. ஆனால் ஆவியானவர் கொடுத்த 9 கனியை நீங்கள் செயல்படுத்த மாட்டீங்க, அது ஆவியானவருக்கு பிடிக்குமா? அன்னைக்கு நான் சொல்லக்கூடாது, ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, நினைச்சாலும் நினைக்கட்டும், நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். எங்கள் அம்மா சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த பெந்தகோஸ்தேக்காரங்கெல்லாம் சபைக்கு போகும்போது ஓரமாக நின்று சபையில் எட்டி பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு ஆள் இந்த ட்ரம் சொன்னச்சு, டம் டம்முன்னு அடிச்சுட்டு என்ன சொன்னார், அடிச்சுட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு அந்நிய பாஷை பேசியிருக்காங்க. எங்கள் அம்மா ரொம்ப குறும்பு, என்னைய மாதிரி. பார்த்துட்டு வீட்டில் போய் சொல்லி காமிச்சு சிரிச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் என்கிட்ட கேட்டாங்க, அன்னைக்கு பண்ணதுனால தான் 25 வருஷம் இந்த கூட்டத்தில் மாட்டி விட்டாரோ அப்படின்னாங்க. ஏங்க எதையுங்க பேசுறீங்க? ஒருத்தர் ட்ரம்ஸ் வாசிக்க வெளியில் ஒருத்தர் உட்காந்துருப்பாராம், இப்படியே பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. எங்கள் அம்மா அவருக்கு வந்து வீட்டில் போய் ஒருத்தர் லூசு மாதிரியே இப்படி சின்ன முடியாக வச்சு பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அதே மாதிரி சொல்லி காமிச்சிருக்காங்க. எங்கள் அம்மா குற்ற மனசாட்சி ஆயிடுச்சு 25 வருஷம் கழிச்சு. ஒருவேளை அதனால தான் இந்த கூட்டத்தில் மாட்டிக்கிட்டனோ அப்படி. இல்லை, நான்லாம் இப்போ எத்தனை பேரை ஓட்டி தள்ளியிருக்கேன் தெரியுமா? அது நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷையெல்லாம் மனப்படமாக இருக்கு எனக்கு. தெரிஞ்சுக்கணுமா? வேண்டாம். இப்போ உள்ளவங்களாவது இப்போது அவ்வளோவா உங்கள் மனசுக்குள்ளே பேசுகிறதுனால நீங்கள் தப்பிச்சிடுறீங்க. பழைய சர்ச்சிலலாம் இப்படி யார் இவர் எப்படி அந்நிய பாஷை பேசுவார்னா நான் மனப்பாடமாக சொல்லேன், ரெக்கார்ட் பண்ண மாதிரி இருக்குது. முன்னாடி ஒரு வயசான ஐயா வருவார், அவர் டிஜேஸோடலாம் இருந்தவர். அவர் வருவார், அந்த படிக்கட்டு ஏறும் போதே அந்நிய பாஷை பேசிட்டு தான் வருவார். கபாலிக்கான் அப்படின்னு வருவார். கபாலிக்கானார் அப்படி அந்நிய பாஷையில் வராங்களாம். நான்லாம் ஓட்டியிருக்கேன். ஆண்டவர் என்னை சபிச்சு குஷ்டமாக வர வச்சுட்டாரு.
சும்மா இந்த பயமுத்துற வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது ட்ரை பண்ணுங்க. ஆண்டவருடைய அந்நிய பாஷையை கிண்டல் பண்ண அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். இன்னைக்கு உலகத்துல அவன் யூடியூப்ல எடுத்து போட்டு நாரடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்குலாம் ஒன்றும் ஆகலையே. அப்போனா அது உண்மை கிடையாது. இன்னைக்கு என்னைக்கு 9 கனியை மீறி நீங்க பேசுறீங்களோ அதுவே மிகப்பெரிய பாவம், மன்னிக்க முடியாத பாவம். உங்களை நம்பி ஒரு 9 கனியை கொடுத்து ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தா அது எதையுமே செய்ய மாட்டேன்னா இதை விட பெரிய பாவம் என்னவா இருக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க பாப்போம். சமாதானமா இருக்கிறது எதுவும் பிரச்சனையாங்க? பொறுமையா இருக்கிறது எதுவும் பிரச்சனையா? இச்சை அடக்கத்தோட இருக்கிறது எதுவும் பிரச்சனையா? 9 கனிகளும் மிக சிறந்த கனிகள். இதை மீறி பேசுவதே மிகப்பெரிய பாவம். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமா, நீங்க இன்னைக்கு புலம்புறது பெரிய பாவம். தேவன் சொன்னாரா புலம்பு சொல்லி? கிடையாது. பிறக்கும் போது நீங்க குழந்தையா இருக்கும் போது புலம்பி இருக்கீங்களா என்னைக்காவது? கிடையாது. அதனாலதான் சொன்னார் சிறு பிள்ளையை போல இருங்கள்னு. எதையும் கேட்கறது கிடையாது. 9 கனியை நான் மீறி செய்வேன்னா அதுவே மிகப்பெரிய பாவம். இப்படி வச்சுக்கலாமே. 9 கனிகளை கடைபிடிப்பது பரிசுத்த ஆவி, 9 கனிகளை மீறுவது என்னது? அசுத்த ஆவி. இதுல எங்க அவன் ஸ்வீடன்ல பிறந்து இங்க இந்தியாவில் வந்து அழிக்க போறான்? எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்வீடன்ல மாட்டு வயிற்று வழியா பிறந்துட்டாராம் அந்தி கிறிஸ்து. இவர் அவரை தேடி போயிருக்காரு. யோசிங்க, இன்னைக்கு 9 கனியை என்னைக்கு மீறீங்களோ அதுவே மிகப்பெரிய பாவம், அதுவே அசுத்த ஆவி. அந்த மிகப்பெரிய பாவம் 3 பாவமாக இருக்கிறது. கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இதன் கீழே எல்லா பாவமும் அடங்கிரும். இது 3 எப்படி நடக்குது பாஸ்டர் அப்படின்னா, என்னைக்கு 9 கனியை மீறீங்களோ இந்த 3 உங்களுக்குள்ள நுழையுது. ஆமாவா இல்லையா? அதனாலதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல உள்ள சாதா பாவங்கள்னால சோதிக்கப்படல. மிக முக்கியமான 3 பாவங்கள், எல்லா பாவமும் இந்த 3 பாவத்துக்கு கீழே அடங்கிடும். அதனாலதான் 3 சோதனைகள்: கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு பிறக்கிற ஒவ்வொருவரும் 9 கனியை தவம் இருந்தாதான் பெறணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே டியூன் பண்ணி தான் உங்களை அனுப்பியிருக்காரு தேவன். பிறக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரோட பிறந்திருக்கீங்க. இதை நாங்க நம்ப மாட்டோம் பாஸ்டர். ஒரு சர்டைன் லெவலுக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பரிசுத்த ஆவியானவர் உள்ள வருவார்னு யாராவது சொல்லியிருந்தா அது மிகப்பெரிய பொய். இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் எடுத்து தாவீது சங்கீதத்துல எழுதியிருக்காரு 51வது வசனத்துல, இந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதிரும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்போ பிறக்கும் பொழுதே ஒருவன் 9 கனிகளோடு பிறக்கின்றான் என்பதுதான் உண்மை. பரிசுத்த ஆவியோடு, பரிசுத்த ஆவியோடு 9 கனிகளோட மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தராருங்க. இதை மீறுறது தாங்க பாவம். ஹலோ, இன்னைக்கு சுகம் கொடுத்துருக்காரு. 9 கனியில இது எல்லாமே இருக்கு. சுகம், சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இது எல்லாம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம அதுக்கு நேர்மறையா தான் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்ன செய்யறோம் பாருங்க, வியாதியை பத்தி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுவும் வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் மெசேஜ் வருதுதா, புட்டு சாப்பிட்டு ஒருத்தர் நெஞ்சடிச்சு செத்து போயிட்டார் பாஸ்டர், நான் புட்டு திங்கலாமா வேண்டாமா? இது ஒரு பெரிய கேள்வியாங்க. இன்னைக்கு எப்படி சீக்கிரம் சாக முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி வியாதியில செத்து போயிருவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது மட்டும் இல்லாம சிம்டம்ஸ். ஹலோ, ஒரு சாதா இருமுனா என்னங்க பிரச்சனை? ஹலோ, சரி, சாதா இருமல். இப்போ தூசி உள்ள ஏறிடுச்சுன்னா இருமுவீங்களா இல்லையா? இருமுவீங்களா இல்லையா? அதை நான் உங்களை கூப்பிட்டு கொரோனான்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? லூசாயா நீ? ஆனா இன்னைக்கு ஒரு பெரிய கூட்டமே சேர்ந்து அதை சொன்னோன்னே இன்னைக்கு நம்பணுமா இல்லையாங்க? கை கழுவாம நம்ம எத்தனை வருஷமா கை கழுவாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, ஏன் நீங்க எத்தனை தடவை கை கழுவாம சாப்பிட்டீங்க? உடனே உண்மையை பேசுறதா நினைச்சு, இல்ல நாங்க கை கழுவி சுத்த பத்தமா இருப்போம் பாஷன்னு போய் சொல்லக்கூடாது. அன்னைக்குதான் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தேன், பசியில எல்லாம் வேக வேகமா பப்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்க கை கழுவாம, பார்த்துட்டேன் நான். சரி, நான் இப்படி எடுத்துக்கிட்டேன். இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள் எப்படி சாப்பிட்டாங்களோ அப்படி சாப்பிட்றாங்க, வேற ஒன்றும் இல்லை, பைபிள் படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு. நான் ஏதாவது கேட்டேன் அவங்கள, என்ன இன்னைக்கு யார்ட்டையாவது கை கொடுத்த உடனே ஒரு சானிடைசர் வச்சு இப்படியே தேய்க்கிங்களா? கை கழுவாம எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? நான் வேதத்தின்படி வாழ்றேன்.
ஏன் இன்னைக்கு கை கழுவாம சாப்பிட்ட எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சா? எத்தனை வருஷமா கை கழுவாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னமோ இன்னைக்கு புதுசா வந்து கை கழுவாம சாப்பிட்டா எல்லாம் உடலே செத்து போயிடுவோம் அப்படின்னோடனே நம்ம ஜனம் ஆமாப்பா ஆமா ஆமா செத்துருவோம், கை கழுவாம சாப்பிட்டோம்ல செத்து போயிடுவோம். எவன் சொன்னா? இன்னைக்கு பாருங்க, சுகம் இருக்கு, பலம் இருக்கு, தைரியம் இருக்கு, விசுவாசம் இருக்கு, எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும் போது எங்கங்க வெளியே தேடுறோம்? நம்ம எங்க வெளியே தேடிட்டு இருக்கோம்? எல்லாம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கே. பிறக்கும் போதே எனக்கு கொடுத்து அனுப்பிட்டாரு. இந்த போன்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, சாஃப்ட்வேர்னு ஒன்று சொல்லுவாங்க, ஆமாவா இல்லையா? சாஃப்ட்வேர் போட்டு தான் போனை கையிலே கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்க பிறக்கும் போதே உங்களுக்குள்ள உள்ள சாஃப்ட்வேர் என்ன தெரியுமா? 9 சிறப்பான கனிகள், பரிசுத்த ஆவியானவருடைய கனிகள் டியூன் பண்ணி தான் அனுப்புறாரு. அல்லேலூயா. ஓகே, இது என்னாச்சுன்னா புரிஞ்சிக்காம பிரச்சனை மேல பிரச்சனை மேல பிரச்சனை, வியாதி பெருகுனுச்சு, பாவம் பெருகுனுச்சு, இது எல்லாம் பெருக 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 அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை எங்க வந்து நின்னுச்சுன்னா மத பிரச்சனையில வந்து நின்றுச்சு. இன்னைக்கு தேவன் மனுஷனோட பேசுவதற்கு எத்தனையோ வழிகளை இன்னும் உருவாக்கிட்டு இருக்கார். சிம்பிள் வே, சிம்பிள் வே. இன்னைக்கு எத்தனை பேருக்கு தேவனோட பேசணும்னு ஆசை? ஓகே, கை கீழே போடுங்க. நான் ஹானஸ்டா கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இங்க யார் கம்மியா பைபிள் வாசிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? கம்மியா? சத்யாண்டி நீங்க கையை கீழே போடுங்க. இதெல்லாம் வந்து தாழ்மைன்னு நீங்க கை தூக்க கூடாது, கீழே போடுங்க. உண்மையை மட்டும் சொல்லணும். அவங்கெல்லாம் நல்ல பைபிள் வாசிக்கிறாள். வாங்க மெர்சன், மெர்சன் எடுத்துக்கோ, வாங்க கீழே வைங்க. நானும் மெர்சன்லாம் ஒரே கேஸ், நாங்கெல்லாம் நிறைய பைபிள் வாசிச்சது கிடையாது. ஆனா இன்னைக்கு மெர்சனோட பேசுறதுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஆர்வமா இருக்காரு. மெர்வினோட பேசுறதுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஆர்வமா இருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம்? ஆண்டவர்கிட்ட பேசணும்னா வழிமுறைகள் போட்டுட்டோம். இது செஞ்சாதான் ஆண்டவர் பேசுவார், இந்த காரியங்களை செஞ்சாதான் ஆண்டவர் நம்மளை திரும்பி பார்ப்பார். யாரு சொன்னான்னு நான் கேட்கிறேன். அதுக்கு ஒரு வார்த்தை ஒன்று வச்சிருப்பீங்க பாருங்க, அது என்னது? வாட் இஸ் தட் வேர்ட்? ஒரு நல்ல ஒரு வார்த்தை வச்சிருப்பீங்களே, விலைக்கரையம். விலைக்கரையம் செலுத்தினாதான் ஆண்டவர் பேசுவார். பவுல் என்ன விலைக்கரையம் செலுத்தினாருன்னு ஆண்டவர் பேசினார். கொலை செய்வது விலைக்கரையமா? பேதுரு என்ன விலைக்கரையம் செலுத்தினார் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாரு? இன்னைக்கு வச்சிருக்கீங்களா கையில? கொஞ்சம் தூக்கி காமிங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன், இறக்கிக்கோங்க கை வலிக்காம. ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். முழுசா கோத்ரூ பண்ணி எவர் ஒருவர் பயங்கரமா விலைக்கரையம் செலுத்தி ஆண்டவரின் பார்வையை இட்ட அவர் பக்கம் திருப்பினாருன்னு கொஞ்சம் காமிங்க பார்ப்போம். அப்படியே 40 நாள் முட்டியில நின்று ஆண்டவர் பார்வையை திருப்பினாருன்னு யாராவது ஒருத்தர் எடுத்து எனக்கு காமிங்க பார்ப்போம். ஆனா அதே சேலஞ்சில் நான் உங்களுக்கு காமிக்கவா? பாவம் செய்தவனும் திக்குவாயும் சம்பந்தமே, ஊழியத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஆட்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார், நான் காமிக்கவா உங்களுக்கு? மொத்த பைபிளும் அப்படிதான் இருக்கு. யாருங்க விலைக்கரையம் செலுத்தினா? யாரும் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? இன்னைக்கு மதம் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ரிச்சுவல்ஸ் ஆயிடுச்சு. ரிச்சுவலுக்கு தமிழ்ல என்ன ஜோயல்? வழிபாடுகள். தேங்க்யூ, வழிபாடுகள். இன்னைக்கு வழிபாடு செய், ஆண்டவர் உன் பக்கம் வருவார். யாரு சொன்னா? கிடையாது. அந்த வழிபாடை உடைக்கிறதுக்கு தானங்க இயேசு கிறிஸ்து வந்தாரு. நான் கேட்கிற சரியா இல்லையா? இன்னைக்கு பரிசேயர்கள் ஆண்டவர் சொன்ன சட்டத்திட்டங்களை கடைபிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர் பக்கம் மக்களை கொண்டு போவான் அப்படின்னா வழிபாடாக்கிட்டானுங்க. அதுல ஜாதி உள்ள வந்துருச்சு, மதம் உள்ள வந்துருச்சு. இந்த ஜாதியா நீ உள்ள வரக்கூடாது, இந்த ஜாதி நீ உள்ள வரலாம். இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன், லேவியர் ஜாதி சேர்ந்தவன் மட்டும் நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு போ, நீலாம் வெளியில நில்லு, நீலாம் உள்ளே வராத. யாரு சொன்னா இதெல்லாம்? இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொன்னார்? இத முதல்ல இந்த சபையை நான் உடைப்பேன், கல்லினால் கட்டப்படாத சபையை, கையினால் கட்டப்படாத சபையை நான் எழுப்புவேன்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறீங்களே. இயேசு கிறிஸ்துவோடைய காலத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவானவர் பேசின கட்டளை அப்படியே கடைபிடிக்கிற நேரத்துல வந்து இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு வழிபாடு, ரிச்சுவல்ஸ்,
ரிச்சுவல்ஸ் என்னவாயிருச்சு? ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிருச்சு, சட்டமாயிருச்சு. வழிபாடு சட்டமாயிருச்சு. டைத்து கொடுத்தாதான் உன்னை சபையில் ஏற்றுக்குவேன், ஒழுங்கா நீ சபைக்கு வந்தாதான் கம்யூனியன் கொடுப்பேன். நான் எங்கேயோ கேள்விப்பட்டேன், யாரோ ஒரு சபையில் ஒரு 2 பேர் ஒரு வாரமாக வரலையா, அதனால கம்யூனியன் கொடுக்காம முட்டி போட வச்சுருந்தாங்களாம். ஸ்கூலாக நடத்துகிறோம் நம்ம முட்டி போட வைக்கிறதுக்கு? கொஞ்சம் யோசிங்க. இன்னைக்கு வழிபாடுகள், வழிபாடு என்னவாச்சு? மதம் உள்ள திணிக்கப்பட்டுச்சு, ஜாதி திணிக்கப்பட்டுச்சு. ஜாதி, நீ எங்க பார்த்தாலும் ஜாதி. இன்னைக்கு வெளிப்படையா இல்லை, நாங்க ஜாதியின் படையெல்லாம் பார்க்கறது இல்லை பொண்ணு அப்படி இப்படின்னு கதையை விட்டுட்டு கடைசியில் எந்த ஆளுங்க என்ன எந்த ஆளுங்க? அன்னைக்கு ஒருத்தர் காமெடியா போட்டிருக்காரு, எந்த ஆளுங்க? நாங்க வவ்வாளுங்க அப்படின்னு போட்டிருக்காரு. இப்படிதான் பதில் சொல்லணும் போல உங்களுக்குலாம். அப்படி கடைசி அப்படி கேட்டுக்கிறாங்களாம், எந்த ஆளுங்க? சில பேரெல்லாம் கலரை வச்சே முடிவு பண்ணிடுவாங்க. கருப்பா இருக்காரு, நாடார். என்ன ஜாதியை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஜாதி ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிருமா? யாராவது ஒருத்தர் நீங்க பதில் சொல்லுங்க. ஜாதி ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிருமா? ஜாதி உண்மையை பேசிருமா? ஜாதி வீண், குப்பை. அன்னைக்கு ஒரு காரணத்தினால குலம் என்று ஒன்று அமைக்கப்பட்டது. மற்றபடி குலம் மனுஷன் ஆளுவதற்கு இல்ல, மனிதன் குலத்தை ஆளுவதற்கே படைக்கப்பட்டது. இன்னைக்கு குலம் மனுஷன் ஆழ்ந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் நாங்க இவங்க, நாங்க அவங்க. என்ன அவங்க இவங்க? இங்க வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, கிரேக்கன் இல்லை, யூதன் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லைன்னே இருக்கு. இதுல எங்கங்க ஜாதி பேசுறோம் நம்ம? இங்க உட்கார்ந்துருக்க யாரா இருந்தாலும் அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த எண்ணம் இருந்தா தூக்கி குப்பையில போட்டுருங்க. இல்ல பாஸ்டர் நான் ஜாதியோட தான் இருப்பேன்னா நீங்க இந்த சபைக்கு ஏற்ற ஆள் கிடையாது. இங்க நாங்க ஜாதியும் பேச மாட்டோம், மதத்தையும் முக்கியத்துவப்படுத்த மாட்டோம். நாங்க இங்க பேசக்கூடிய ஒரே ஆள் தேவன். முடிஞ்சு. எங்களுக்கு வேறுபாடும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. ஜாதி பணக்காரன்னா நல்ல அந்த பலிபீடம் வரைக்கும் போய் ஜெபம் பண்ணலாம், ஏழைனா வாசல்லே நின்று ஜெபம் பண்ணோம். எங்க யாருங்க இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சினிமாக்காரன் பணக்காரன் இருந்தா சாமியே வீட்டுக்கு போகுது தேடி. ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு பார்க்கறதுக்கு. சரி, இது ஒண்ணு ஃபர்ஸ்ட் நடந்த பிரச்சனை. இதை தாண்டி வெளியில வந்தா மெட்டீரியலைசேஷன், மேனிப்புலேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இன்னைக்கு பொருட்களை வாழ்க்கையுடைய மிக முக்கியமான காரியமா மாத்திட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? என்கிட்ட பேசுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில என்னத்துக்காக ஓடுறீங்கன்னா பொருட்கள். என்ன பொருள்? மண், பெண், பொன். முடிஞ்சு. கரெக்டா ஜோயல்? மண், பெண், பொன். நான் என்ன பொண்ணு வேணுமான்னு நான் கேட்டேன் ஜோயல்கிட்ட. உடனே ஜோயல் என்ன சரியான்னு தானே கேட்டேன். மண், பெண், பொன், இந்த மூணுக்காக தான் மனுஷன் ஓடணும்னு சட்டமாக்கிட்டானுங்க. ஹலோ, யார் சொன்னா இன்னைக்கு சொந்த வீட்டில் இருந்தா தான் ஆண்டவர் ஏத்துக்குவாருன்னு? பதில் சொல்லுங்க. சொந்த வீட்டில் இருந்தா தான் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட். யார் சொன்னா? யார் சொன்னான்னு கேட்குறேன். நல்ல அப்படி ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வீடு இருந்தால் தான் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு. சொசைட்டியில் நம்மளை மதிப்பாங்க. சொசைட்டியில் மதித்து தான் நீங்கள் பரலோகம் போக போகிறீங்களா? நான் கேட்குறேன். சொசைட்டியில் ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு இது நமக்கு ஸ்டேட்டஸ்ஸு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இல்லை, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இல்லை, அந்த ஸ்டேட்டஸ் இல்லை. நான் வாழ்க்கை முறையில் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று வச்சுருப்பீங்க தெரியுமா? நல்ல சம்பளம், கவர்மெண்ட் வேலை பார்க்குற பொண்ணு, சொந்த வீடு, ஸ்டேட்டஸ். தூக்கி குப்பையில் போடுங்க உங்கள் ஸ்டேட்டஸை. எவன் கேட்டான் உங்கள் ஸ்டேட்டஸ்? இன்னைக்கு எப்படி ஆக்கிட்டானுங்க அப்படின்னா, இந்தந்த பொருட்கள் இருந்தால் தான் சிறப்பான வாழ்க்கைன்னு மாற்றிட்டானுங்க. நான் சொல்லவா, இப்போ 3 வழிமுறை இருக்கு. பிரீமியம் லைஃப், மிடில் கிளாஸ் லைஃப், புவர் லைஃப். ஹலோ, என்னோட சேர்ந்து திரும்ப சொல்லுங்க. பிரீமியம் லைஃப்
மிடில் கிளாஸ் லைஃப், புவர் லைஃப். ப்ரீமியம் லைஃப் வாயிலே வரல, மிடில் கிளாஸ் மட்டும் மிடில் கிளாஸ் லைஃப். ஏன்னா இவங்க அதில் இருக்காங்களாம். ப்ரீமியம், மிடில் கிளாஸ், புவர் லைஃப். ப்ரீமியம் லைஃப் என்ன? எல்லா சொத்து சொகத்தையும் வச்சுக்கிட்டு பிராண்டட் ஷர்ட் போட்டாதான் என்னை மதிப்பான்றது ப்ரீமியம் லைஃப். ஹலோ, பிராண்டட் ஷர்ட் போட்டாதான் என்னை மதிப்பான்றது ப்ரீமியம் லைஃப். மிடில் கிளாஸ் லைஃப் என்ன? இந்த ப்ரீமியம் லைஃப் அளவுக்கு போகணும்னு அவனுக்கிலே வேலை செஞ்சு அடிமையாக சாவுறது மிடில் கிளாஸ் லைஃப். புவர் லைஃப் அதுக்கு மேலே. இந்த ரெண்டு பயில்ட்டு இண்டஞ்செடிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்க்கையை இழந்து போகிறது புவர் லைஃப். ப்ரீமியம், மிடில் கிளாஸ், புவர் லைஃப். யார் சொன்ன இன்னைக்கு பிராண்டட் ஷர்ட் போட்டால் தான் எல்லாம் ஒத்துக்குவானுங்கன்னு? அப்படியா மெர்சன்? கிடையாதுல்ல. நானும் மெர்சன்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி போட்டு போவோம் ப்ரீமியமா. இப்போ ரீசெண்டாக ஒரு ஷர்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனிச்சு, பால்மெயின் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சொல்லுங்கண்ணா, இதில் என்ன தப்பு இருக்கு? பால்மெயின் ஷர்ட்டுன்னு ஆக்டர்ஸ்லாம் போட ஆரம்பிச்சாங்க. சட்டை விலையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ கண்ணா? 15,000 ரூபா. நானும் மெர்வினும் பார்த்தோம், சரிப்பட்டு வராது. தெரிஞ்ச கடையில் அவனே பிரிண்ட் அடித்தான், அதை 400 ரூபாய்க்கு வாங்கி சர்ச்சுக்கு போட்டு வந்துட்டோம். பால்மெயினிசி தெருவில் போகிறவங்களாம் எங்களுக்கு இடையும் பணக்காரனாக இருக்கானப்பா, எங்களுக்கு தான் தெரியும் 400 ரூபா சட்டைன்னு. இன்னைக்கு வாழ்க்கையை சிறப்பாக வாழ சொன்னா, பொருட்கள் இருந்தால் தான் வாழ்க்கை வாழ்வேன், பொருட்கள் இருந்தால் தான் சிறப்பான வாழ்க்கை வாழ்வேன்னா, நம்மளாம் இன்னைக்கு வாழ்க்கையை வாழ்றது இல்லை. ஹலோ, இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு இடம் வாங்குறதுக்காக வாழ்க்கை முழுசும் உழைக்கிறீங்க. ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட்னே வச்சுக்கோமே, இல்லை ஒரு 5 ஏக்கர் நிலத்தை வாங்கிட்டீங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டீங்க. அடுத்த நாளே மண்டையை போட்டிங்கன்னா 5 ஏக்கர் எங்கே போவோம்? எங்கே போவோம்னு கேட்குறேன். பாஸ்டர் இப்படி மண்டையை போட்டோம்லாம் லோ கிளாஸாக பேச. ஓகே, ஐ ஸ்பீக் வெரி எஃபிஷியன்ட்லி. வாட் இஃப் யூ டை ஆன் த நெக்ஸ்ட் டே? அடுத்த நாள் மரணம் நேரிட்டால் என்ன செய்வீர்கள்? கமான், என்ன பண்ணுவீங்க? 5 ஏக்கர் உங்கள் கூடயே பேக் பண்ணி கொண்டு போவீங்க. பைபிளில் என்ன இருக்குது தெரியுமா? ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட தூக்கிட்டு போக முடியாதுன்னு இருக்கு. ஹலோ, ரொம்ப அப்படியே ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் காதல் செஞ்சு இணைப்பிரியா ஒரு காதலில் ஒரு ரிங் வாங்கி கொடுக்குறாரு. சாகும் போது கொண்டா போறீங்க, அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் உருவிடுறானுங்களா இல்லையா? நடக்குதா இல்லையாங்க? என்னங்க, நான் என்னமோ வேற்று கிரகத்திலேருந்து வந்து பேசுகிற மாதிரி, ஓ அப்படிலாம் நடக்குதா இந்த உலகத்தில் அப்படின்னு. எங்கள் அம்மா இன்னைக்கு சொன்னாங்க, அவங்க அம்மாவை புதைக்கும் போது அந்த சாரி வந்து பட்டு சாரியாக இருந்ததை கூட உள்ளே வச்சதை எடுத்துட்டு தான் புதைச்சதா சொன்னாங்க. கிழிச்சு எடுத்திருக்காங்க, பார்த்துக்கோங்க. கிழிச்சு விட்டுட்டு வச்சுருக்காங்க, அதை வந்து இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு, எடுத்துடக்கூடாது அப்படின்னு. இன்னைக்கு வீட்டிலேருந்து அந்த கல்ற போகிற வரைக்கும் எல்லா நகையும் அந்த உடம்புல இருக்கும், எல்லா நடிப்பும் நடக்கும். கல்றைக்கு போனோடனே உருவுன்ற போது எல்லாம் கண்ணை தொடச்சி கரெக்டாக உருவுதா இல்லையா? போகும்போது என்ன ஆகுது? ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அதே 6 அடி மண்ணுக்குள்ளே போயிருதா இல்லையா? இதோட கொடுமை ஹிந்துஸில். அன்னைக்கு அந்த நண்பர் சொன்னாப்ல, அவர் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போயிருந்துருக்காப்ல. பரவாயில்லையே, கோயில் இப்படி இருக்குன்னு இருக்கும் போதே சட்டுன்னு ஒரு 4 பேர் ஒரு சடலத்தை கொண்டு வந்தானா, சடன்னு எரிச்சிட்டு போயிட்டானா கண்ணு முன்னாடியே. அப்போ அவர் சொன்னார், அந்த எரிச்சவன் எவ்வளோ யோசிச்சிருப்பான். வாழ்க்கையில் இதை வாங்கணும், வாழ்க்கையில் அதை வாங்கணும், வாழ்க்கையில் அதை செய்யணும், வாழ்க்கையில் இதை செய்யணும். ஒரே நிமிஷம் சாம்பலாக போயிட்டு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சாதான் வாழ்க்கைன்னு மாற்றி வச்சிருக்கானுங்க பாருங்க. அதன்படி வாழணும்னு எந்த அவசியமும் நமக்கு கிடையாது. இன்னைக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு வச்சுட்டானுங்க, கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டாதான் ஒரு நல்ல பையன். யார் சொன்னா? கவர்மெண்ட் வேலை வாங்காத எத்தனையோ பிஸ்னஸ் மேன் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காங்க. இன்னைக்கு படிச்சு ஒரு டிகிரிக்கு வச்சிருக்க, டிகிரி இல்லாதவன் தான் இன்னைக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கான். டிகிரி இல்லாதவர் தான் மினிஸ்டராக இருக்காரு. நான் தப்பா சொல்லல, சொல்றேன். படிப்பறிவு அப்படியே ஞானத்தில் வழங்கி 4-5 டிகிரி, என்ன 5 டிகிரி வச்சு சுய புத்தி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 5 டிகிரி வச்சிருந்தாரு. MASW PhD HRD அப்படியே ட்ரெயின் மாதிரி சொல்லுவாரு. பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரு. 5 டிகிரி எங்க போச்சு?
குப்பையில தான் போடணும். சொல்லுங்க. இன்னைக்கு இது வாங்கினாதான் வாழ்க்கை, இது வாங்கினாதான் வாழ்க்கை. இன்னைக்கு சாமுவேல் பாயெல்லாம் எத்தனை பேர் சொல்லியிருப்போம், நல்ல ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் கவர்மெண்ட் வேலைக்கு போகலன்னா நல்லா இருக்க மாட்டாரா? நல்லா இருக்க மாட்டாரான்னு கேட்குறேன். ஆண்டவருக்கு வேற திட்டம் வச்சிருந்தா? இன்னைக்கு எந்த அளவுக்கு டியூன் பண்ணிட்டானுங்க பாருங்க சொசைட்டி. இன்னைக்கு இங்க வாழ்ந்தா நல்ல வேலை இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், நல்ல வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், சரியான வைஃபா கட்டணும், 2 பிள்ளை பிறக்கணும். இது எல்லாம் சரியா நடந்துட்டா அவன் கடவுள், நடக்கலைன்னா அவன் மனுஷன். ஜோயலுக்கு புரிஞ்சிருச்சு, உங்க யாருக்கும் புரியல. எல்லாமே சரியா நடந்துருச்சுன்னா அவன் கடவுள் ஆயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு வாழ்க்கை வாழ்றாங்க. பிரச்சனை ஒரு பெரிய தலைவலி, அதுல இருந்து தப்பிச்சு வந்தா இன்னைக்கு பொருள் வாங்கணும். வீட்டுல ஒரு டிவி இருந்தா தானேங்க நமக்கு மதிப்பு. ஒரு சோஃபா செட் இல்லைன்னா வீட்டுக்கு வரவங்க உட்கார மாட்டாங்களா? நான் கேட்குறேன், சோஃபா செட்டு ஏன் இன்னைக்கு நான் இப்போ சர்ச்சு கட்டுறேன், விசுவாசமோ ராமேன்னு இல்லை, விசுவாசம் எல்லாம் அதான் எஸ்தரமா கட்டியாச்சு இருக்கு பத்திரமா, சொல்ல மாட்டேன் இப்போதைக்கு. சர்ச்சு கட்டுறேன், சேர் போடலன்னா நீங்களாம் வரமாட்டீங்களா? இல்லை சேர் போட்டாதான் அந்த சர்ச்சுக்கு பெருமையா? எனக்கு சர்ச்சு கட்டினதே பெரிய விஷயம். பண பற்றாக்குறை இல்லை, தேவன் இருக்கிறதுக்கு எல்லாம் கூடி ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கிறதே பெரிய விஷயம். கூட உள்ள இந்த சேரு ஏசிலாம் அதுக்கப்புறம். அது என்ன ஸ்டேட்டஸ்? சர்ச்சில் ஏசி இருந்தால் தான் ஒரு ஸ்டேட்டஸ். என்ன ஸ்டேட்டஸ்? ஏதாவது இந்து கோயிலில் ஏசி இருக்கா பார்த்துருக்கீங்களா? சேர் போட்டு வச்சுருக்கானா? கால் வலிச்சாலும் நீ உட்காந்தான் ஆகணும். எந்திரிக்க முடியலையா, தும்பிக்கையை போட்டு எந்திரி அப்படின்னு சொல்லியிருக்கானா இல்லையா? இங்கே வந்து எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நைஸ், ஆல் நைஸ், குட். யார் சொன்னா? காமராஜர் தெரியுமா? மறந்துட்டீங்களா அவரை? கல்வி தந்த அவர் வீடு பார்த்துருக்கீங்களா? வீடு பார்த்துருக்கீங்களாங்க? போய் இன்னைக்கு கூகுளில் டைப் பண்ணி பாருங்க, வீடை பாருங்க. அவ்வளோ ஒரு பழைய வீடு, அவ்வளோ ஒரு ஓட்டு வீடு. சரி அவரை விடுங்க, அட்வான்ஸ்டாக கொஞ்சம் வருவோம். அப்துல் கலாம் தெரியும்ல? அப்துல் கலாம் கடைசியில் அவர் பீரோவில் என்ன இருந்தது தெரியுமா? ஒரு 2 சட்டை, 2 பேண்ட்டு, 4 புக்கு. ஏபிஜே அப்துல் கலாம். என்ன இன்னைக்கு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை செஞ்சாதான் ஸ்டேட்டஸ், அதை செஞ்சாதான் ஸ்டேட்டஸ், அதை பண்ணாதான் இதை ஸ்டேட்டஸ். இதில் ப்ரெஸ்டீஜ் வேற. ஏன் அதை பிரீத்தி குக்கரை மாற்றி மண்டையில் மாட்டிக்கங்க, ப்ரெஸ்டீஜ் வெடிச்சிரும். யாராவது மதிக்கலைன்னா ப்ரெஸ்டீஜ் வெடிச்சிரும். இங்கே என்னங்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இன்னைக்கு? பிரச்சனை மதம், ஜாதி, இது எல்லாம். 2வது, இன்னைக்கு பொருட்களுடைய முக்கியத்துவம் ஜாஸ்தியா போயிருச்சு. பொருட்களுடைய முக்கியத்துவம் ஜாஸ்தியா போயிருச்சு. இன்னைக்கு இந்த செல்போன் இல்லாம உங்களால வாழ முடியுமா? ஜெசிந்தாம்மா இல்லைன்றீங்க. செல்போன் இல்லாம வாழ முடியாதா? வாழலாம். நல்ல ஷூ போடலன்னா வாழ முடியாதா? வாழலாம். மானத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு உடை, அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சா? இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் கார் வாங்கணும், சூப்பர் கார் வாங்கணும், சூப்பர் பைக். கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், பட் தட் இஸ் நாட் த கோல். இன்னைக்கு ஒரு கார் ஒன்று இருக்கு, ரால்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு, கிட்டத்தட்ட அது 16 கோடியோ என்னமோ. எல்லா யங்ஸ்டர்ஸோடைய ஆசையும் ஒரு ரால்ஸ் ராய்ஸ் வாங்கிடணும். சந்தோஷமா இருங்க, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா நான் என்ன கேட்கறேன்னா, ரால்ஸ் ராய்ஸ் வாங்கி அப்போ உங்களுக்கும் உங்க மனைவிக்கும் சண்டைனா, ரால்ஸ் ராய்ஸ்ல போகும்போது என்ன ஆகும்? ரால்ஸ் ராய்ஸ் அப்படி இப்போ பிரம்மாண்டமாவா தெரியும்? உள்ளுக்குள்ள உட்காந்து கத்திட்டு தானே போவீங்க. அதே தானேங்க மாருதி 800லயும் நடக்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு 16 கோடி ரூபா கார் வாங்கி கப்பல் நீளத்துக்கு இருக்கிற கார்ல உள்ள உட்காந்து சனியம் பிடிச்சவள கட்டி நாசமா போயிட்டியா வாழ்க்கைன்னு தானே. அதே தான் மாருதி 800லயும் நடக்குது. இன்னைக்கு பசங்கள்லாம் கார் வாங்கணும், கார் ரால்ஸ் ராய்ஸ், லார்ட் ப்ளீஸ். ஓகே, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. 10 நாள் கழிச்சு அந்த ரால்ஸ் ராய்ஸ் மோகமே போயிட்ட. பொருளுடைய மதிப்பு அவ்வளவுதான்.
ஒரு 5 நாள் சந்தோஷப்படுத்தும், ஒரு 10 நாள் சந்தோஷப்படுத்தும். மிஞ்சி மிஞ்சி போனால் இடத்த அப்படியே விளக்கெண்ணெய் ஊற்றி பார்த்துக்கிட்டு இருந்தால் 5 ஏக்கர் இடத்த ஒரு வருஷம் சந்தோஷப்படுத்தும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ணாது. சரி, 5 ஏக்கர் நிலம் வாங்கிட்டேன்னு 12 மணி வெயிலில் 5 ஏக்கரில் இப்படி உட்காந்துருப்பீங்களா? 5 ஏக்கர்னு தலை சுற்றி விழுந்துருவீங்கல்ல, அவ்வளோதாங்க பொருள். இதுக்கு ஏங்க இன்னைக்கு வாழ்க்கை ஃபுல்லும் ஓடுறோம்? இன்னைக்கு 60 வயசு வரைக்கும் 60 இயர்ஸ் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. 60 இயர்ஸ் வரைக்கும் உழைச்சி வீடு கார் வாங்கு. உன்னால வாங்க முடியலையா மொத்த அமௌண்ட்டா இஎம்ஐல கட்டு. ஒரு நேரம் சாவுறதுக்கு 8 நேரமா சாவு, கட்டிக்கிட்டு சாவு அப்படின்னு கொடுத்துட்றான். 60 வயசு வரைக்கும் இதை கட்டுறதே வாழ்க்கை ஓடிடுது. 60 வயசுல உழைச்ச வேலைக்கு ஏத்த சாப்பாடு இல்லாதனால 60 வயசுல எங்க போய் உட்காந்துருக்கீங்க? டாக்டர், முட்டி வலிக்குது, நவுத்த முடியல, கொஞ்சம் தட்டி பாருங்க. அவர் தட்டினாரு, நல்லா இருக்கு முட்டி, ஆனா இவன் சரிப்பட்டு வரமாட்டான், போட்டு விடுவோம், தேஞ்சிருச்சு, எடு மாத்திரைய. தேஞ்சதை சரி பண்றாங்க இவங்க. அடுத்த ஒரு 20 வருஷம் மாத்திரைக்கு போயிருது. சுகரு, பிரஷரு, பிபி, கொலஸ்ட்ரால். ஹலோ, சுகர், பிரஷர், பிபி. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு மந்திரமா இருக்கணும்னா சுகரு, பிரஷரு, பிபி, கொலஸ்ட்ரால், இது மந்திரமா இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவன் அடையாளம் சொல்றதை விட இன்னைக்கு உலகத்துல பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? எனக்கு சுகர் இருக்குங்க, பெரிய அடையாளம் இல்ல, அது ஒரு பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க. சுகருங்க ரொம்ப சூப்பரான ஒரு அடையாளம். 80 வயசு வரைக்கும் போயிருச்சா வாழ்க்கை? 80 வயசு வரைக்கும். 80க்கு அப்புறம் என்ன ஆகும்? சாப்பிட்ட மாத்திரைக்கு உடம்பு ஒத்துழைக்காம போயிடும். அப்புறம் உட்காந்த இடத்துல தான் உட்காந்துருப்போம். 85லலாம் ஒப்பு கொடுத்துட வேண்டியது, 86 பிறந்த உடனே மட்டையை போட்டுற வேண்டியது. இது ஒரு வாழ்க்கைன்னு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இது பேரு சுதந்திரம். சுதந்திரமான நாங்க வாழ்க்கையை வாழ்றோம். அதான் பார்த்தோமே, ஃபுல்லும் அடிமைத்தனத்துல தான் வாழ்றீங்க. அடிமைத்தனம் அடிமைத்தனம் அடிமைத்தனம். இன்னைக்கு இந்தியா சுதந்திரம் பெற்று 77 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம மனசுல இருந்தோ நம்ம ஆசைகள்ல இருந்தோ சுதந்திரம் பெறவே இல்லை. ஆனா அது பேர் கிறிஸ்தவம். மேனிபுலேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ், த செகண்ட் பாயிண்ட். சரி, இதெல்லாம் தாண்டி ஜபத்துக்கு வந்தா, ஜபத்துல சாந்தமும் சொருபியுமா சமாதானமா இருப்புன்னு வந்தா, ஜபத்துல உட்காந்து இன்னைக்கு என்ன ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே அந்த காரியம் வேண்டும், ஆண்டவரே இந்த காரியம் வேண்டும், ஆண்டவரே நல்ல பொண்ணா வேணும், ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. என்ன பண்றீங்க? பெட்டிஷன். ஆண்டவர் கான்ஸ்டபிள்ல இவங்க போய் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கான்ஸ்டபிள்கிட்ட, கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க, கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இன்னைக்கு யாராவது ஒருத்தர், நான் ஜபத்துல போய் ஒன்றும் கேட்காம உட்காந்துருந்தேன், யாராவது ஒருத்தர் இங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். எதுவுமே கேட்கல பாஸ்டர், அப்சல்யூட் சைலன்ஸ்ல நான் அப்படியே அமைதியா இருந்தேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கிடையாது, முடியாது. ஏன்னா போனா பெட்டிஷனோடையே தான் எந்திரிப்போம், பெட்டிஷனோடையே தான் தூங்குவோம். எப்போ ஆண்டவர்கிட்ட போனாலும் கதவு தட்டி கொஞ்சம் தரீங்களா? ஏன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்காருல, இவங்க காலையில போய் சேட்டு மாதிரி கதவு தட்டுவாங்க. என்னங்கோ கொஞ்சம் கொடுங்கோ, கொஞ்சம் சுகத்தை கொடுங்கோ, கொஞ்சம் பலத்தை கொடுங்கோ, நல்ல ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கொடுங்கோ. பெட்டிஷன். இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும், அதை வேணும். சரி, இதெல்லாம் தாண்டியாச்சு. நல்ல ஜெபிக்கிறமா போயிருச்சுன்னா அங்க போய் அமைதியா இருங்க, பசப்பாதீங்கன்னா மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்களாம். பீகாரில் ஆண்டவர் கேட்கவே இல்லையே, கேட்கவே இல்லையே. இன்னைக்கு ஒரு ஜெப நேரத்துல உங்களால அமைதியா உட்கார முடியல, ஓடிக்கிட்டே இருக்கும். இது பேர் சுதந்திரமா? இன்னைக்கு தேவன் ஒரு மிக சிறந்த காரியத்தை செய்து காட்டி, இயேசு கிறிஸ்து எங்கேயாவது புலம்பி நீங்க பார்த்திருக்கீங்களாங்க? உங்கள்கிட்ட தான் பேசுறேன். இயேசு கிறிஸ்து புலம்பி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கு தேவன்கிட்ட வரீங்க அப்படின்னா, வெளிப்படையா ஒரு பொய் சொல்லுவோம். தேவன் என்னை நேசித்தார், அதனால் நான் நேசிக்கிறேன். இது பச்சை பொய். உங்களுக்கு ஏதோ வேணும், அதனால தேவனை தேடி வரீங்க. தரலையா வேற சர்ச்சுக்கு போயிருவீங்க. நடக்குதா இல்லையா? எல்லா இடத்துலையும் இதான் நடக்குது. தேவனை தேடி போவோம், ஆண்டவர் தரலையா வேற சர்ச்சுக்கு போயிடுவோம், அங்கேயும் தரலையா வேற சர்ச்சுக்கு போயிடுவோம். எங்க தராரா அங்க உட்காந்துருப்போம், தர வரைக்கும். தந்துட்டாரா அடுத்து வீட்டுக்கு போயிடும். இன்னைக்கு யாராவது ஒருத்தர்கிட்ட
தேவனோட சும்மா அமைதியா இருந்துட்டு வரலான்னு போன பர்சன் யாராவது ஒருத்தர் இங்க கை தூக்குங்க பாப்போம். நோ, நாட் ஈவன் ஒன். ஈவன் தி பிகர் மினிஸ்ட்ரீஸ். நோ, யூ ஆர் கமிங் டு கெட் யுவர் டிசைர்ஸ் ஃபுல்ஃபில்ட், நத்திங் எல்ஸ். ஐ ஹேவ் தி கட்ஸ் டு ஸ்டே இட். தைரியமா அடிச்சு சொல்லுவேன், இன்னைக்கு ஏதோ ஒரு தேவை பூர்த்தி ஆகணும், அதனால தேவனை தேடுறோம். மற்றபடி இந்த அன்பு பாசம் இதெல்லாம் பசப்புதல், பொய் பொய். சரி, இந்த பிரச்சனைகள் ஃபர்ஸ்ட் மதம் ஜாதி பிரச்சனை, ரெண்டாவது இந்த பொருள் பிரச்சனை, மூணாவது ஜபத்திலையும் நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னா கடைசி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அது பேர் தான் மரணம். டக்குன்னு ஏதாவது மியூசிக் போடுங்க என் மரணத்துக்கு ஏத்த மாதிரி, பயமுத்த வேண்டாமா? மரணம் உங்கள் விளிம்பில் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. யார் சொன்னா? யாருங்க சொன்னா? சரி, நான் ஒன்று கேட்கேன், மனுஷனா பிறந்தா செத்து தானே ஆகணும்? ஆமாவா இல்லையாங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் நீங்க மறிச்சிருங்க சிஸ்டர்னு சொல்லுங்க. அவிசுவாசமா இல்லைங்க, உண்மை இது. என்னைக்கோ ஒரு நாள் இந்த மாம்சம் மக்க தாங்க போகுது. அதை கூட சொல்ல எங்க அம்மா, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். உண்மை இதுதான் பிரச்சனை. ஏன்னா இவங்க மரணத்தை அறிக்கையிட மாட்டாங்க, அப்படி விசுவாசமான ஜீவிகள் இவங்கெல்லாம். அதான் பார்த்தோமே, ஸ்டேஜில் நின்று தான் விசுவாசம், கீழே இறங்கிட்டா மரண பயம். பேய் தாக்கிருமோ, பிசாசு தாக்கிருமோ, செய்தி மேலே நின்று மற்றவங்களுக்கு புரஜாதிகள்கிட்ட பேசுவோம். கவலைப்படாதீங்க சிஸ்டர், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதும் இல்லை. நைட்டு பெட்ரூம்ல உட்காந்துருக்கோமோ லைட் அங்கே மணி அடிச்சிடக்கூடாது. பாச்சர், ஏதோ ஆவியனை தேடி வந்திருக்கு, வசனம் செயல்படல. நான் சொல்றேனே, இங்க உட்காந்துருக்க யாரா இருந்தாலும் என்னையும் சேர்த்து சொல்றேனே, ஒரு நாள் சாக தான் போறோம். அது யாருக்கு? இந்த மாம்சத்துக்கு. அத புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மரணத்தை ஏன் பார்த்து பயப்படுறீங்க? ஏன்னா உடனே யாரும் பைபிள்ல இருக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம். நிறைய பாவம் செஞ்சிட்டேன் பாஸ்டர், சீக்கிரம் செத்து போயிடுவேன். அதனால அதுக்குள்ள சரி பண்ணி கரெக்ட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு பரலோகத்துக்கு போறாங்களாம். நான் ஒன்று கேட்க, செத்த உடனே நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இப்போ நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சர்ச்சுக்கு போய் பாவம் மன்னிப்பு கேட்டு ஃபாதர்கிட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சு அப்படி மனம் திரும்பி செத்த பிறகு ஆண்டவர் தெரிகிறதும், பாவமா செஞ்சிட்டு இருந்து செத்த பிறகு அவனும் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தான்னு அவனுக்கும் தெரியாதானே போகுது? தெரியாதானங்க போகுது. அவன் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் செத்த உடனே நான் இந்த உடல் இல்லை, நான் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்தோடனே அவனுக்கும் தெரியாதானங்க போகுது? தெரியதான் போகுது. ஆனா இன்னைக்கு இத பெருசியா காம்ப்ளிகேட் பண்ணி மரணம் வரக்கூடாது. மரணம் அவசியம் வரும், அது இந்த உடலுக்கு, நமக்கு கிடையாது. ஹலோ, என்ன பாஸ்டர் உடல்ன்றீங்க, நமக்குன்றீங்க? நம்ம தானே பாஸ்டர் உடல், நம்ம உடல் கிடையாது. நம்ம இந்த உடல்ல தங்கி இருக்கோம், அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த உடல்ல தங்கி இருக்கோம் சிஸ்டர், உடல்ல தங்கி இருக்கோம். எப்படி இன்னைக்கு வாடகை கொடுத்து வீட்டுல இருக்கீங்க, அது மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இந்த உடல்ல தங்கி இருக்கிறது இந்த வாடகை வீடு. இது வாடகை வீடு. இன்னும் தெளிவா வேதத்தின்படி சொல்லணும்னா சபை. நமக்குன்னு ஒரு சபையை கொடுத்து இந்த சபையை பார்த்துக்கோன்னு ஆண்டவர் அனுப்பியிருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு மரணத்தை கண்டு அப்படி பயப்படுறோம். மற்றவங்க பயப்படுறாங்களோ இல்லையோ, கிறிஸ்தவர்கள் அந்த பயம் பயப்படுறோம். சரி, இதெல்லாம் தாண்டி யாருங்க நம்ம, எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம், இது எல்லாத்திற்கும் பதில் ஆதியாகமம் 1:26-27 இருக்கு. வாசிங்க. ஆதியாகமம் 1:26-27. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அல்லேலூயா. தெளிவா இருக்கா? ஓகே. இன்னைக்கு உலகத்துல பிறக்கிறோம், ஒரு பொருளை சம்பாதிக்கிறோம், இறக்குறோம், இதுவா வாழ்க்கை கிடையாது. அப்ப யார்? நம்ம தேவனுடைய சாயலாக சிருஷ்டித்து இந்த உலகிற்கு அனுப்பப்படுகின்றோம். இந்த மாம்சம் ஒரு வாடகை வீடு மாதிரி, ஒரு சபை மாதிரி,
உயிரோடு இருக்கிற வரைக்கும், நம்ம நேரம் முடிகிற வரைக்கும், தேவன் குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இந்த வாடகை இடத்துல தங்கியிருப்போம். முடிஞ்ச உடனே இது மண்ணுக்கு திரும்பிடும், நம்ம தேவன்கிட்ட திரும்பிடுவோம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நீங்களும் நானும் யாருன்றதை கிளியர் பண்ணிட்டாலே நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சமாதானம் வந்துடும். ஆமேன். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆதியாகமம் 1:26-27 படி சாயலாகவும் ரூபமாகவும் தேவனோடு ஒன்றாய் இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தேவனுடைய சாயல், நீங்க தேவனுடைய சாயல். இன்னைக்கு மகா பிரம்மாண்டத்தையும் படைத்த தேவன் இருக்கிறார். அவருக்கு உருவம் இல்லை, அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார். அதில் ஒரு சிறிய பகுதியை எடுத்து அவரின் ரூபமாக நம்மளை சிருஷ்டிக்கிறார். சரியா? சிருஷ்டித்து இந்த உலகத்தில் அனுப்புகிறார். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஒரு மாம்சம் தேவை. இந்த மாம்சம் இத்தனை பிரச்சனைகளையும் கடைபிடித்து வருகிறது, இத்தனை பாவங்கள் இன்னல்களையும் கடைபிடித்து வருகிறது. ஆனா நம்ம மாம்சத்தினால் உருவாக்கப்பட்டோமா, தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்டோமா? அப்போ there is a possibility. அப்போ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. என்னன்னா, மாம்சத்தின்படி வாழாமல் வந்த ஆவியின்படி வாழ்வதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமேன். இப்போ நீங்க மத்தேயு 16:25-26 கொஞ்சம் வாசிங்க. நம்ம எதன்படி வாழணும், எது முக்கியம்னு இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். வாசிங்க மத்தேயு 16:25-26. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? பாத்தீங்களா? ஜீவன் ஆத்துமாக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். இங்க திட்டமும் தெளிவுமா இயேசு கிறிஸ்து இன்னொரு இடத்துலயும் சொல்லிட்டாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம்னு கவலைப்படாத. அப்போ இந்த மாம்சத்துக்கு தேவையான 3 சோர்ஸும் வேண்டாம். இந்த மாம்சத்தை நீ ஆதாயப்படுத்தி எண்ணத்தை பார்க்க போற. அப்போ எதை ஆதாயப்படுத்தணும்னு போட்டிருக்கு? ஜீவன், ஆத்துமா, தேவனிடத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட ஆத்துமாவை ஆதாயப்படுத்துன்னு இருக்கு வேதத்துல. ஆமாவா இல்லையாங்க? இப்போ இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஆத்துமாக்கு சாவு இருக்கா? கிடையாது. மாம்சத்திற்கு சாவு இருக்கு. ஆமாவா இல்லையா? அப்போ ஒரு நாள் இந்த மாம்சம் மக்க தான் போது, நம்ம சாக மாட்டோம். இன்னைக்கு நம்ம மாம்சம் கிடையாது, ஆத்துமாவா இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆத்துமா சாவு கிடையாது, நித்தியத்துல உள்ளது. மாம்சத்துக்கு சாவு இருக்கு, சாக தான் போகுது. அப்போ இது ஒரு நாள் மக்கி போகும், இது இன்னொரு ஒரு நாள் உயிரோட இருக்கும். அல்லேலூயா. அப்போ இந்த சாவுன்றது என்னமோ நமக்கு எல்லாம் அப்படியே மாறி நடக்கிற மாதிரி கிடையாது. எப்படி தூங்கி எந்திரிக்கிறீங்களோ அதே போல ஒரு நாள் நீங்க எந்திரிக்கும் போது இந்த மாம்சத்தை விட்டு வெளியில இருப்பீங்க. அவ்வளவுதான். சாக மாட்டோம், மறக்க மாட்டோம், எல்லாம் நினைவு இருக்கும். நம்ம எங்க இருந்து வந்தோம்னு நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ சொல்லுங்க, சாவை பார்த்து பயப்படணுமான்னு? இந்த ஒரு காரியத்தை நம்ம யார், எங்கிருந்து வந்தோம், எங்க செல்ல போகிறோம், நமக்குள் என்ன அடங்கி இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டா மரணத்தை கண்டு அஞ்சுவதற்கு எந்த அவசியமும் இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்துருக்க இந்த சின்ன சிறுவனா இருந்தாலும் அவனுக்குள் இருக்கிற வாழ்க்கை நித்திய வாழ்க்கை. மாம்சம் ஒரு 70 வயசு 80 வயசு வரைக்கும் இருந்துட்டு மக்கி போவோம். ஆனா அவன் சாகவே மாட்டான். அதுதான் உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இப்போ இந்த சாவுன்றது இந்த மாம்சத்திற்கு வருகின்ற ஒரு, அந்த சட்டத்தில் வருகின்ற ஒரு பகுதி. அவ்வளோதான். இன்னைக்கு வாட்டர் பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் இருக்காங்க. வாட்டர் பாட்டில் ஃப்ளாஸ்க்குன்னு வச்சுக்கலாம். ஃப்ளாஸ்க்கு தான் வச்சுருக்கீங்க எல்லாரும். ஃப்ளாஸ்க் வச்சுருக்கீங்க, ஒரு 4 வருஷம் பயன்படுத்துறீங்க, துரு பிடிக்குது. என்ன பண்ணுறீங்க? ஃப்ளாஸ்க்கை தூக்கி போட்டு பூசு வாங்குறீங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் தண்ணி என்னைக்காவது பூசா வாங்கியிருக்கீங்களா? அதே தண்ணி தானேங்க, அதே தண்ணி தான். ஃப்ளாஸ்க்கு மட்டும் மாத்திரம். அதே மாதிரி தான் இந்த மாம்சம் ஒரு அளவுக்கு மேலே இறக்கணுன்றது சட்டம், இந்த உலகத்தின் சட்டம். ஆத்துமா இறக்கக்கூடாதுன்றது தேவனுடைய சட்டம். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்முடைய அல்டிமேட் ஃப்ரீடம் என்ன? அதனால தான் நான் சொன்னேன், சாவு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம்னு நான் சொன்னேன். சாவு ஒரு மிகப்பெரிய சுதந்திரம். என்ன பாஸ்டர், அது இன்னும் எனக்கு புரியல பாஸ்டர் அப்படின்னா,
எந்த நிமிஷம் இறக்குறீங்களோ அந்த நிமிஷம் இந்த உலகத்தில் உள்ள கவலை, துக்கம், சோகம், இச்சை, காம விகாரம் எல்லாம் இறந்து போயிடும். நீங்க தேவனுக்குள்ள எந்திரிச்சு நிற்பீங்க. ஆமாவா இல்லையா? சரி பாஸ்டர், இதெல்லாம் சரி. ஆனா இந்த விடுதலைன்றது வாழும் போது கிடைக்காதா? நான் சொல்றது புரியுதா? இந்த மாம்சத்துல இருக்கும் போதே இந்த விடுதலை அடைய முடியும்னா, அடைய முடியுமா முடியாதான்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் சாத்தியம். அதை தான் இன்னைக்கு பேச வந்திருக்கணும். அப்படியா பாஸ்? வாழும் போதே இது எதை குறிச்சும் கவலை இல்லாம வாழ முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் சாத்தியம் உண்டு. என்னன்றதை பார்க்க போறோம். ஒரு 6-7 வசனத்தை வாசிப்போம். யோவான் 11:25-26 குயிக்கா வாசிங்க பார்ப்போம். John 11:25-26. John 11:25-26. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் சாவே பார்க்க மாட்டான் இருக்கு. என்ன பியூட்டிஃபுல்லான வேர்ஸ்ங்க. ஓகே, இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஓகே, ரோமர் 12:1. ரோமர் 12:1. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாத்தீங்களா? ஓகே, வருவோம். நான் இது எல்லாத்தையும் வாசிச்சுட்டு பொறுமையா வரும். 1 கொரிந்தியர் 15:53-55. 1 Corinthians 15:53-55. அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. என்ன இது மாதிரி ஒரு பொன்னான வார்த்தையை நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வாசிங்க பார்ப்போம். 1 Corinthians 15:53-55 வாசிங்க பார்ப்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? முடிஞ்சிச்சுங்க. இந்த ரியலைசேஷன் எப்படி பாஸ்டர் வரும்னா, நான் யார், என்னுடைய தகுதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா மரணத்தை நீங்கள் நானும் அழகா விழுங்கிடலாம். விழுங்கின பிறகு மரணத்தை பார்த்து அஞ்சாமல் நாம் சொல்லுகின்ற வார்த்தை, மரணமே உன் கூர் எங்கே, ஜெயம் எங்கே. நசிக்கியாச்சு மரணத்தை. பாட்டு பாட்டுனா பத்தாது. மரணமே உன் கூர் எங்கே பாப்பா பதல பா அப்படின்லாம் பாட்டுனா பத்தாது. ரியலைசேஷன். இன்னைக்கு வார்த்தைகள் பேசுவது முக்கியம் இல்ல. அதை தான் ஃபர்ஸ்டே சொன்னேன். யூ ஹேவ் டு பிராக்டிஸ், யூ ஹேவ் டு ரியலைஸ். இன்னைக்கு நாங்க ஆண்கள் அவ்வளவு சமைச்சதில்லை. சமைக்கிற பெண்கள் இன்னைக்கு சூடு பட்டுருச்சுன்னா அந்த கையில் இருக்கும் பாருங்க, அந்த காயம் எரியும். படாத வரைக்கும் அதோடைய வேதனை எங்களுக்கு தெரியாது. பட்டாதானங்க தெரியும். அது வரைக்கும் பேசுவாங்க, இது என்ன பெரிய காயமா, நாங்கள் நினச்ச 5 நிமிஷத்தில் சமைச்சிரோம். சுடுதண்ணி வைக்க தெரியாது, என்னையும் சேர்த்து தான், ஒன்றும் வைக்க தெரியாது. ஆனால் பேச்சு பார்த்தீங்கன்னா என்ன பெரிய சமையல், அப்படி வச்சிரும் சமையல்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணும் போது தான் அதோடைய வழி தெரியும். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மரணமே உன் கூரங்கே பாதாளமே என் ஜெயம் எங்கேன்னு பேசுனா பத்தாது, அனுபவிக்கணும். அதை மேற்கொள்ளணும்னா நீங்க புரிஞ்சிருக்கணும், இந்த மாம்சத்துக்கு தான் சாவு, எனக்கு சாவே கிடையாதுன்னு நீங்க புரிதலுக்கு வரும்பொழுது நீங்க மரணத்தை விழுங்கினது உண்மையாகிவிடும். ஆமேன், அல்லேலூயா. இதை இன்னொரு வார்த்தையோட நான் கனெக்ட் பண்ணி அப்புறமா சொல்றேன். 2 கொரிந்தியர் 5:8 வாசிங்க பாப்போம். 2 Corinthians 5:8. நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். பவுல் எழுதியிருக்கார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்தும்
தேவனோடு குடியிருப்பதுமே வாழ்க்கையுடைய முக்கியத்துவம்னு எழுதியிருக்காரு. ஓகே, அடுத்து 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. 5:17 வாசிங்க. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஃபென்டாஸ்டிக் வெர்ஸ்ங்க, ஃபென்டாஸ்டிக் வெர்ஸ். பாத்தீங்களா இல்லையா? சூப்பரான வெர்ஸ். ஓகே, கலாத்தியர் 5:1 வாசிங்க முதல்ல. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். என்ன ஒரு வசனம் பாருங்க. சுயாதீன நிலை, சுதந்திரத்தில் நிலைத்திருங்கள்ன்றத மிக திட்டமும் தெளிவுமா சொல்லியிருக்காரு. திரும்ப அதை ஒரு தடவை வாசிங்க, புரியட்டும். ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல், ஒரு முறை நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க நித்தியமானவன் புரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் இதுல மாட்டிக்கொள்ளாதீர்கள்ன்றதான் வசனம். வாசிங்க. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையில் நிலைத்திருங்கள். ஓகே, 5:24-25 அதே வசனத்துல 24-25 வாசிங்க பாப்போம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கவும் கடவும். என்னங்க எவ்வளவு தெளிவா எழுதி இருக்கு பாருங்க. கிறிஸ்துக்குள் வந்து விட்டா நம் மாம்சத்திற்கான ஆசைகளையும் இச்சைகளையும் என்ன பண்ணிட்டோமா? சிலுவையில் அறைந்து விட்டோம். ஓகே, அடுத்தது என்ன? நாம் ஆவிக்கு பிழைத்தவர்கள்னா ஆவியின்படி ஏற்றவர்களாய் வாழ வேண்டும்னு வசனம் இருக்கு. ஆமென். கடைசி ஒரு வசனம் ரோமர் 7:5-6 வாசிங்க. ரோமன்ஸ் 7:5-6 வாசிங்க. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயங்களிலே பலன் செய்தது. அதுதான் உடன்படிக்கை, அதுதான் கட்டளை. இந்த மாம்சத்துல பிறந்ததுனால இந்த பலவீனங்களுக்கு இடம் கொடுக்கணும்ன்றது கட்டளை. தொடர்ந்து வாசிங்க. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்தை உடைத்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாழ்க்கையை வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் இந்த மரணத்தை குறித்து அஞ்ச மாட்டேன், ஏன்னா அது நிச்சயம் ஒரு நாள் வரும். ஆனா நான் மரணத்திற்கு ஏதுவான ஆள் கிடையாது. நான் நித்தியத்திலிருந்து வந்த ஆள், நித்தியத்தை சேர்ந்தவன்னு தைரியமா, விசுவாசமா, சந்தோஷமா 9 கனிகளை செயல்படுத்தி வாழ்வதே இந்த வாழ்க்கையின் சிறப்பம்சம். ஆமென். சிறப்பம்சம். சரி பாஸ்டர், இதெல்லாம் சரி. ஆனா இந்த மரணத்தை விழுங்குவதும் இந்த மாம்சத்துல ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையை எங்க உடைக்கணும்ன்றத முதல்ல வாசம் பாருங்க. 6வது வசனம், அதை வாசிங்க. ரோமர் 6:1-16 இருக்கு. நீங்க 5வது ஒரு 4வது வசனத்துல இருந்து வாசிங்க. 6:4 வாசிங்க. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களாயினால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டதனால் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். மாற்றப்படாத சட்டம் அது. வாசிங்க தொடர்ந்து. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஓகே. மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். விசுவாசிக்கின்றோம். ஓகே. மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். இங்க பாருங்க, அவர் இறந்ததோட உடன்படிக்கை இருக்கு, அதனால அவர் உயிர்த்ததுக்கும் உடன்படிக்கை இருக்கு. இப்ப அடுத்த வசனம் அதே உடன்படிக்கையை நினைவுல வச்சு வாசிங்க. அவர் மரித்தது, மரணம் இனி அவரை மேற்கொள்ளாதுன்னா நம்மளையும் மேற்கொள்ளாது. இதுதான் உடன்படிக்கை. அடுத்து வாசிங்க.
மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். பாவத்திற்கு, அதாவது இந்த மாம்சத்திற்கு மரித்து விட்டார். ஓகே. அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பென்சில் இருந்தா. நம்மளும் என்ன பண்ணணுமா? மாம்சத்திற்கு மரித்து தேவனுக்கு பிழைத்திருக்கணும். ஓகே, அடுத்து வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும். இயேசு கிறிஸ்துவுக்குள், இயேசுக்கு பிழைத்தவர்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கு பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்க சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஃபேண்டாஸ்டிக் வாஸ். ஆமே. இதை எப்படி பாஸ்டர் செயல்படுத்தணும்? ஓகே, இன்னைக்கு இந்த மரணத்தை நம்பி தேவனுக்குள் பிழைத்திருப்பதுன்றது ஞானஸ்தானம் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா தண்ணியில முங்கி எந்திரிக்கிறதுனால நீங்க மாம்சத்துக்கு செத்ததாகவும் தேவனுக்குள்ள பிழைத்ததாகவும் ஆகாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சும்மா ஒரு தண்ணியில முக்கி எந்திரிச்சோன்னே பழையவை எல்லாம் முழிந்தது எல்லாம் புதிதானதுன்னா ஆகாது. சரி, நான் என்ன கேட்குறேன், மாம்சத்தில் இன்னைக்கு இறந்து ஆவில பிழைச்சிட்டோன்னு சொல்லி இருக்கிற யாருக்கும் ஆசைகளும் இச்சைகளும் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். அது கிடையாது. இன்னைக்கு உண்மையான ஞானஸ்தானம், உண்மையான விடுதலை என்ன பாஸ்டர் அப்படின்னா, ஜான் கால்டன் இந்திய நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டில் வாழ்பவன், இந்த தாய்க்கு பிறந்தவன், இந்த மொழியை பேசுவன், இந்த ஜாதியில் இருப்பவன், இவனுக்கு இந்தந்த காரியங்கள், இது பேர் ஈகோன்னு சொல்லுவாங்க. இந்த ஈகோ இறந்து தேவனுக்குள் பிழைத்திருப்பது என்பது இந்த ஈகோவை மொத்தமா சாகடிச்சுட்டு தேவனுக்குள் அவரோட சிருஷ்டியாக, அவருடைய ரூபமாக, அவருடைய சரீரமாக நான் உயிர் தெழுவதே ஞானஸ்தானம். ஆமென், அல்லேலூயா. இதை செய்து காட்டிய யாராவது இருக்காங்களா பாஸ்டர்? இயேசு கிறிஸ்து, வேற யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்து. எங்கேயாவது ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து தன் பேரை பெருமைப்படுத்தி பேசினார்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு இடத்துலையும் கிடையாது. எப்போ தான் அந்த 40 நாள் ஃபாஸ்டிங் முடிக்கும் போது இந்த மாம்சத்தை அழித்து அடக்கம் செய்து விட்டு கிறிஸ்துக்குள் உயிர் தெழுந்தார் பாருங்க. அதன் சிறப்பு அம்சமே பிதாவானவர் அவர் மேல பிரியமா இருப்பது போல வானம் திறக்கப்பட்டு பேசினாரா இல்லையா? இவரே நேசகுமாரன் இவர் மேல், அதுக்கான சைன் அதுதான். அதுக்கப்புறம் 3.5 வருஷம் செஞ்ச ஊழியத்துல எங்கேயுமே நான் இப்படி செய்திருக்கிறேன் தேவன் எங்கேயுமே பேசல. என் பிதா பேசிய வார்த்தைகளை நான் பேசுகிறேன், என் பிதா அனுப்பிய வேலையை நான் செய்கின்றேன். எங்க வாயை திறந்தாலும் பிதாவுடைய வார்த்தையை மட்டும், பிதாவுடைய நாமத்தை மட்டும்தான் மகிமைப்படுத்தினார். இன்னைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் படி தேவனுக்குள் மரித்து, மனுஷனாக மரித்து தேவனுக்குள் வாழணும்னா இந்த மாம்சம் இருக்கு பாருங்க, இதில் உள்ள ஆசைகள் இச்சைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு தேவனுக்குள் வாழ்றது தான் விடுதலை, சுதந்திரம். அல்லேலூயா. என்னைக்காவது நீங்க உண்மையான சுதந்திரத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? ஹலோ, சரி, பைபிளை மூடிட்டு சைடில் வச்சிடாதீங்க, கையிலே வச்சிருங்க. பைபிளை கொஞ்சம் மூடுங்களேன். எஸ், உண்மையான சுதந்திரம் என்ன தெரியுமா? ஜெபத்துக்கு போய் உட்காந்து ஆண்டவர் இதை தாங்க அதை தாங்கன்னு கேட்காம அமைதி அப்படி உட்காந்துருக்கும் போது அவருடைய அளவு கடந்த அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு பாசம். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுட்ட பேசும்போது தேவனுடைய ராஜ்யம் காற்றை போல் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. போய் அமைதியாக உட்காந்துருக்கும் போது அந்த மிக சிறந்த காற்று அப்படி நம்மளை உரசும் போது அதனுடைய சிறப்பு இருக்கு பாருங்க, எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் உங்கள் ஆசைகள் இது எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் உட்காருங்க. ஆசைகள் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுருங்க. ஒதுக்கி வச்சுட்டு அந்த உண்மையான சுதந்திரம், கண்ணை மூடி நீங்கள் தேவன்கிட்ட இப்போ பேச போகும்போது எதையுமே யோசிக்காதீங்க. இது வேணும், அது வேணும், அது செய்யணும். நோ 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 நோ. அப்சல்யூட் சைலன்ஸ், ஸ்டில்னஸ். I would say the word stillness.
அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் லைட்டாக அனுபவிச்சு பாருங்க. அமைதியா, கிருபையா, அந்த அன்பு அப்படியே ஊற்றும் பாருங்க. இட்ஸ் அப்சல்யூட் ஃப்ரீடம், அப்சல்யூட் சைலன்ஸ். எங்கும் நிறைந்திருக்கிற அந்த அன்பு அப்படியே உணர்ந்து பாருங்க. ஹலோ, எப்படி இருக்கு? சைலன்ஸ் இட், சைலன்ஸ் இட். எப்படி இருக்கு? அப்சல்யூட் ஃப்ரீடம். திஸ் இஸ் வாட் ஃப்ரீடம் லுக்ஸ் லைக். இதுதான் விடுதலை. இதுதான் தேவன் உங்களுக்கு சத்தியம் செய்து கொடுத்த விடுதலை, சுதந்திரம். இதுதான். எந்த இச்சைகளுக்கும் பணம் வருது, பணம் வரல, என் மாம்சம் குணவீனமாகுது, சுகம் இல்லாமல் போது, சுகமாக இருக்குது, இது எதையும் கன்சிடர் பண்ணாமல் மாம்சத்தை அழிச்சிட்டு தேவனுக்குள்ள அந்த சுதந்திரம் இருக்குது பாருங்க. அப்சல்யூட் ஃப்ரீடம், அப்சல்யூட் ஃப்ரீடம். நத்திங் கேன் டச் இட். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்தபடி வாழணுன்றது தான் தேவனுடைய மிகப்பெரிய செய்தி. இந்த உலகத்தில் இச்சைகள் இருக்கிறது, மாம்சங்கள் இருக்கிறது, பொருட்கள் இருக்கிறது. இதன்படி வாழணும், இதை தான் செய்யணுன்றது இந்த உலகத்துடைய சட்டம். ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் என்று மரித்தாரோ அன்றே அதுபோலவே நம்மளுடைய சரீரத்தையும் மரிக்க செய்து தேவனுக்குள் உயிர் தெழுவதே சிறந்த ஒரு சிறப்பு. ஆமேன். இதில் என்னுடைய பார்ட் என்ன தெரியுமா? என்னுடைய வேலை என்ன தெரியுமா? உங்களை தேவனை பற்றி சொல்கிறதும், தேவன் நல்லா இருப்பார்னு சொல்கிறதும் எனக்கு வேலை கிடையாது. அந்த மரணம்னு ஒன்று இருக்குது பாருங்க, அங்கே நடத்தி செல்வதே என்னுடைய வேலை. ஹலோ, அந்த மரணம் இருக்குது பாருங்க, அங்கே நடத்தி செல்வதே என்னுடைய வேலை. உங்களை அங்கே கொண்டு போய் நீங்கள் இந்த ஆள் இந்த மாதிரி இருப்பேன்னு ஒரு ஈகோ கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க பாருங்க, அதை மொத்தமாக உடைச்சிட்டோம்னா நீங்கள் மறித்து தேவனுக்குள்ளே உயிர் தெழுந்துறீங்க. அதுதான் தேவனுக்கு தேவை. அப்படி நீங்கள் உயிர் தெழும் பொழுது என்ன சுற்றி நடந்தாலும், சுற்றி அப்படியே சாக்கடையாக இருந்தாலும், நீங்கள் தாமரை போல் மலருவது நிச்சயம். யாராலையும் மாற்ற முடியாது. ஆமென். You can play the keyboard. ஆமென். That is the truth. அந்த பியூட்டியை கொஞ்சம் அப்படி இனிமேல் டெய்லி காலையில் எழுந்திரிச்சு விண்ணப்பங்கள் வைக்காதீங்க. இதை செய்யுங்க ஆண்டவர், அதை செய்யுங்க. He knows. மத்தேயு 6 இருக்கு, கேட்பதற்கு முன்பாகவே பரமபிதாக்கு தெரியும். அப்போ என்ன பண்ணுங்க, அந்த அமைதியில் அப்படியே உட்காந்து பாருங்க. தேவன் ஒவ்வொரு நிமிடமும் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நான் ரீசெண்டாக தான் இதை அனுபவித்து பார்த்தேன். எப்போ நம்ம ஜபத்துக்கு போனாலும் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். இது நடக்கணும், அது நடக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியா எல்லாத்தையும் தூக்கி அப்படி ஓரமாக போட்டுட்டு அமைதியாக உட்காந்து பாருங்களேன். அந்த ஒரு சமாதானத்தில் நிரப்பு இருப்பாங்க. கோடி கொடுத்தாலும் அதெல்லாம் திரும்ப கிடைக்காதுங்க. உண்மைக்கு நான் சொல்கிறேன், கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. இதை நீங்கள் செய்யணும்னா சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லை, செய்யணும்னா எங்கேயாவது போய் உட்காரணும் தனிமையில், அதெல்லாம் கிடையாது. எந்த இடத்துல இருக்கீங்களோ ஆவிலையும் உண்மையிலையும் தொழுது கொள்ளணும். அதுதான் அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது இருக்குது. அப்படி தேவன் கதவை தட்டுறாராம். நீங்கள் அந்த மாம்சத்தை அழிச்சு ஆவிக்குரிய ரீதியாக அந்த கதவை திறந்த உடனே பரிசுத்தாவியானவர், இயேசு கிறிஸ்து, பிதாவானவர் மூவரும் நம்ம கூட உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறி கொள்கிறார்கள் இருக்கு. இதை விட வேற என்னங்க வேணும் இந்த உலகத்தில்? சொல்லுங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க இந்த வாழ்க்கையில். ஏன் இன்னைக்கு ஓடிட்டே இருக்கும்? பொருள் 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 மக்கி போயிடும். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மாம்சம் மக்கிரும். ஆனால் அந்த தேவன் தர அந்த அன்பு இருக்கு பாருங்க, இட்ஸ் பவுண்ட்லெஸ். இட்ஸ் பவுண்ட்லெஸ். பவுண்ட்ரியே இல்லாதது, அளவற்றது. அதனால தான் தேவன் சொல்லுவார், தேவன் தன்னை பின்பற்றி வரவங்களை பார்த்து சொல்லலை, வாருங்கள் ஒரு சபையை கட்டுவோம் அப்படின்லாம் சொல்லலை. உன் சிலுவையை சுமந்து கொண்டு வாருங்கள்.
சிலுவையை கொண்டு போய் வீடாங்க கட்ட முடியும்? சாக தான் முடியும். அதனால தான் அவர் அப்பயே சொல்லிட்டார், சிலுவையை தூக்கிட்டு வா. அந்த சிலுவையில் உன் ஆசைகளையும் இச்சைகளையும் அரைஞ்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு, எனக்குள்ளே எந்திரிச்சிரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். ஆமேன். நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே மறித்து கிறிஸ்துக்குள்ளே எந்திரிச்சிட்டிங்கன்னா பழையவை இந்த பாண்டேஜ் இருக்கு பாருங்க, கையெழுத்து போட்டிங்கல்ல, இந்த மாம்சத்தில் வாழ்ந்தா இது எல்லாத்தையும் அனுபவிப்பேன்னு, அன்னைக்கு இது உடைக்கப்படுது. உடஞ்சிருச்சுன்னா எதுவும் உங்களை தீண்டாது. நீங்கள் நித்திய வாழ்வுக்குள்ளே நுழைஞ்சிடுறீங்க. அப்புறம் நீங்களும் பிதாவும் என்ன வாழ்க்கை வாழ்றீங்களா? 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போயிடுறீங்க. இல்லையா? அது என்னைக்கோ நடக்கிற ஈவெண்ட் கிடையாது. இன்னைக்கு இந்த நிமிஷம், எந்த நிமிஷம் உணர்றீங்களோ, இந்த மாம்சத்தை அழிச்சு நான் நித்தியத்தில் உள்ளவன்னு என்னைக்கு புரியுறீங்களோ அன்னைக்கே நீங்கள் அந்த அரசாட்சிக்குள்ளே நுழைஞ்சிட்டீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தேவன் மட்டும்தாங்க. சாவு கிடையாது, எதுவும் கிடையாது. நீங்களும் தேவனும் மட்டும்தான். அல்லேலூயா. இட்ஸ் அ பியூட்டி. இவ்வளோ பெரிய சுதந்திரத்தை இன்னைக்கு தேவன் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். அனுபவிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. பொருள் வரும் போகும், நிலங்கள் வரும் போகும், இந்த சுதந்திரம் கிடைக்காது. உங்களை தேர்ந்தெடுத்து, யூடியூப்பில் பார்க்குறவங்களையும் நான் சொல்கிறேன், உங்களை தேர்ந்தெடுத்து உங்களை தெரியப்படுத்தியிருக்காருன்னா பயன்படுத்துங்க. யூஸ் யுவர் ஃப்ரீடம். டோன்ட் கெட் ஸ்டக் வித் திஸ் மெட்டீரியல் ஸ்டஃப். இன்னைக்கு ஐஃபோன் வாங்குறதோ, பிராண்டட் ஷர்ட் போடுறதோ, நல்ல கார் வாங்குவதோ கோல் கிடையாது. இது எல்லாம் ஓரளவுக்கு சமாதானம் தரும், நித்திய சமாதானம் தராது. இந்த நித்திய சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை எல்லாம் அந்த 9 கனிகளில் அடங்கியிருக்கு. அந்த 9 கனிகளை எப்படி அடைவது பாஸ்டர்? இந்த மாம்சத்தில் உள்ள எல்லாத்தையும் சிலுவையில் அரைஞ்சு விட்டு நீங்கள் தேவனுக்குள்ளே எந்திரிக்கிறீங்க பாருங்க, அன்னைக்கே ரட்சிப்பு வந்தது. அன்னைக்கு தான் நீங்கள் உண்மையான ஞானஸ்தானம் பெற்றீங்க. அல்லேலூயா. ஆமேன். அதனால் இன்னையிலிருந்து ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பங்கள் வைங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு, கேட்குறது தப்பு கிடையாது. பட் இன்னையிலேருந்து ஒரு நேரம் ஒதுக்குங்க தேவனுக்குன்னு. ஒரு 10 மினிட்ஸ், ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த 10 மினிட்ஸ் எதுவும் கேட்காதீங்க தேவன்கிட்ட, எதுவும் யோசிக்காதீங்க. ஜஸ்ட் செட் சைலண்ட்லி. அவர் பேசுவார், அவர் நடத்துவார், அவர் நிரப்புவார். அதுக்கப்புறம் சுதந்திரமாக வாழ கற்றுக்கோங்க. ஒரு பொருள் கிடைக்கலையா அப்செட் ஆகாதீங்க. ஹலோ, ஒரு பொருள் கிடைக்கலையா அப்செட் இந்த உலகத்தில் எங்கேயும் போயிடாது. அந்த பொருள் அது உங்களுக்கு வரணும்னா ஆண்டவர் கொண்டு வந்து சேர்ப்பார். இல்லைன்னா நல்ல சிறந்த பொருளை வச்சிருக்காருன்னு அர்த்தம். அதுக்காக சோட போகாதீங்க அப்படியே. நோ நோ நோ, லெட் இட் கோ. ஏன்னா அது எனக்கு சந்தோஷத்தை தராது. என் பிதாவின் பாதமே எனக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஆமாம் இல்லையாங்க? அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதாவினுடைய சந்நிதியில் ஒரு நாள் 1000 வருஷம் மாதிரிங்க. ஆமாம் இல்லையா? 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. அந்த அளவுக்கு the ecstasy, the bliss, that is the right word, the bliss நிறைஞ்சு இருக்கணும். அப்படி சந்தோஷமா, மனரம்யமா. அதுதான் பவுல் எழுதியிருக்கார். இன்னைக்கு பவுலும் யோவானும் ஜெயிலில் உட்காந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதுறாங்கன்னா அவங்க அந்த சுதந்திரத்தை என்னைக்கோ பெற்றுட்டாங்க. மாம்சத்தை தூக்கி, மாம்சத்தோடைய கம்ஃபர்ட் எல்லாம் தூக்கி வீசிட்டு ஆத்மா தேவனோட இருக்கா, இந்த மாம்சம் என்ன வேணாலும் ஆகட்டும், ஆத்மா தேவனோட அந்த சுதந்திரம் பெற்றாங்க பாருங்க. எந்த இடத்துல தூக்கி போட்டாலும் மனரம்யமா இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவர்களா பொருளுக்காக இதுக்காக எதுக்கும் அழுவாதீங்க. 2வது, வியாதி பிரச்சனைலாம் வந்தா பயப்படாதீங்க. அது இந்த மாம்சத்துக்கு வரும், தானா போயிடும். உங்களை எதுவும் செய்ய முடியாது. நீங்க நித்தியத்தை சார்ந்தவர்கள், உங்களை அழிக்க முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களை அழிக்கவே முடியாது. யூ ஆர் அன்டிஸ்ட்ரக்டபிள், யூ ஆர் அன்பிரேக்கபிள். உங்களை அழிக்கவே முடியாது. இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை என்ஜாய் பண்ணுங்க. இன்னையிலேருந்து டெய்லி காலையில் காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா, வெளியில் வந்து நல்ல வெராண்டா இருந்துச்சுன்னா உட்காந்து அமைதியாக ரசிங்க. உங்களுக்கு தாங்க படைச்சி வச்சுருக்காரு எல்லாத்தையும். காற்று வீசுது, குருவிலாம் எதுக்கு வருது? உங்களை பார்க்குறதுக்கு தான். உட்காந்து எல்லாத்தையும் ரசிங்க. சும்மா டிவி, ஃபோன் இதுலேயே இருக்காதீங்க. அது ஒன்றும் தராது. கொஞ்ச நேரம் சந்தோஷம் தரும், நித்தியமாக இருக்காது. இன்னைக்கு 9 கனிகளில் சந்தோஷமும் சாந்தமும் உங்களுக்குள்ளேயே இருக்கு. அதை தேடுங்க. அதுதான் மிகப்பெரிய சுதந்திரம் அந்த வாழ்க்கையில். அல்லேலூயா.
ஆமென். சந்தோஷமா இன்னைக்கு வாழணும். எதை குறித்து கவலைப்படக்கூடாது. தேவன் கொடுத்த இந்த சுதந்திரத்தை நீங்க அனுபவிக்கும் போது தான் நீங்களும் தேவன் என்ன செய்றீங்க? கம்யூனியன் நடக்குது. உண்மையான கம்யூனியன், தேவனுக்கும் உங்களுக்கும் அந்த பியூட்டிஃபுல் கம்யூனியன் நடக்குது. சர்ச்சில் எடுக்கிறது கம்யூனியன் கிடையாது, உள்ளுக்குள்ள ஆத்துமால நீங்களும் தேவனும் ஒன்றிணைறீங்க பாருங்க, அதுதான் சிறந்த கம்யூனியன். ஆமென். ஸோ அதனால் இன்னையிலேருந்து அப்சல்யூட் பிளஸ். அந்த சுதந்திரத்தில் இருக்கும்போது இந்த மாம்சத்தில் தேவனுடைய 9 கனிகளையும் வெளிப்படுத்துங்க. சாந்தத்தை வெளிப்படுத்துங்க, பொறுமையை வெளிப்படுத்துங்க. இது சபையாக மாறிடுச்சு. இது சபை. இந்த சபையை ஒழுங்குக்கு கொண்டு வாங்க. ஆமென். தேவன் உள்ள வந்துட்டாருன்னா இந்த சபை சூப்பராக இருங்க. இதை குறித்து கவலைப்படாதீங்க. சபை சிறப்பாக இருக்கும். இந்த சபை யாருக்கு வெளிச்சமாக இருக்கணும், யாருக்கு உதவி செய்யணும்னு அவர் முடிவு பண்ணுவார். நீங்கள் முடிவு செய்யாதீங்க. நீங்கள் தேவனோடு மட்டும் இருங்க. அதுவே பெரிய சுதந்திரம். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்க சிஸ்டர். சுதந்திரத்தை அடைஞ்சு கொள்ளுங்க. திஸ் இஸ் தி அல்டிமேட் ஃப்ரீடம் அண்ட் ஐ எம் ஹியர் டு டெஸ்ட்ராய் யூ கம்ப்ளீட்லி. ஐ எம் நாட் ஹியர் டு சப்போர்ட் யூ. நான் இங்கே வந்து வாரம் நல்ல விசுவாசமான வார்த்தைகளை பேசி அப்படியே உங்களை கொண்டு போகிறதுக்கு நான் வரல. ஐ எம் ஹியர் டு டெஸ்ட்ராய் யூ. லெட் மீ டெல் தட் அகேன். ஐ வில் டெஸ்ட்ராய் யூ. உங்களுக்குன்னு ஒரு பேர், மதம், ஜாதி இதோட சேர்ந்து இருக்கு பாருங்க, அதை உடைப்பதே என் வேலை. உடைச்சு உங்கள் நான் மாம்சன்றதுக்கு நான் மரணத்தை கொடுத்துட்டேன்னு வைங்க, நான் ஜெயிச்சிட்டேன். நீங்கள் தேவனுக்குள்ள உயிர் தெழுந்துறீங்க, என் வேலை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். ஆமென். திஸ் இஸ் த ட்ரூத். அல்லேலூயா. ஸோ ஹாவ் தி அல்டிமேட் ஃப்ரீடம். இனி எதை குறித்து கவலைப்படாதீங்க. வரது வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அலை வீசிக்கிட்டு இருக்கும். சில நேரம் காற்றடிக்கும், சில நேரம் வெயில் அடிக்கும். அது இந்த மாம்சத்துக்கு தான். நம்ம எப்போதும் தேவனுக்குள்ள சந்தோஷமாக தான் இருப்போம். அல்லேலூயா. அதுதான் இங்கே பேசப்பட்டிருக்கு. ஆமென். கண்களை மூடுங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். வந்த ஒவ்வொருவருக்கும் நீர் அந்த சுதந்திரத்தை அளித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாயைகளும் இச்சைகளிலும் நாங்கள் இடம் கொடுக்காமல் அவற்றை சிலுவையில் அறைந்து எங்கள் மனதில் அந்த மாற்றம் ஏற்பட்டு அந்த சுதந்திரத்தை நாங்கள் அனுபவிக்க நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். அவர்கள் உம்முடைய சந்தோஷம், சமாதானம் மற்றும் 9 கனிகளில் நிலைத்திருக்கவும் நித்திய வாழ்வை அடையும் நீர் உதவி செய்யும். இதை புரிந்து கொள்ள அவர்களுக்கு ஞானத்தை நீர் தந்தருளும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா. சுதந்திரம் உங்களுடையது. இன்னைக்கே போய் அது தேவன்கிட்ட பெற்று வாங்கிருங்க. உங்கள் மாம்சத்தை இறக்க வச்சு உங்கள் ஆத்மாவை தேவனுக்குள்ளே எழும்ப செய்யுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ.